மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளித்தது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளித்தது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் காண்பது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் காண்பது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். கற்பாறை போலே கடல் நீரில் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போலே கடல் நீரின் மேல் நடப்பது லேசான காரியம். கர்சாடி நீரினை கனிரசமாக்குதல் லேசான காரியம். கர்சாடி நீரினை கனிரசமாக்குதல் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனை இல்லாதவன், யாராயிருந்தாலும் என் நேசருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்பு நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளின் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இரக்கமுள்ள போர்க்களத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய இரத்தத்தில் வைத்து, உங்களுடைய பாதுகாப்பில் வைத்து ஜீவனை தந்து, ஆண்டவரே ஜீவனை தந்ததும் அல்லாமல் கிருபையும் பாராட்டி எங்களை நடத்துகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வகையிலுமே நாங்கள் நல்லவர்களாய் இல்லாதிருந்தும் எங்களை தேவன் நேசிக்க ஏதாவது ஒரு நன்மையான காரியம் எங்களில் இருக்கிறதா என்று தேடி 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 இதுவரைக்கும் ஒன்றுமே எங்களாலே கண்டுபிடிக்காதிருந்தும், எங்களால் கண்டுபிடிக்க முடியாதிருந்தும் எங்களை நேசித்து எங்களை அழைத்து, ஆண்டவரே உம்முடைய தீர்மானத்தின்படி எங்களை நீர்தாமே அபிஷேகித்து எங்களுடைய ஸ்தானத்தில் எங்களை பொருத்தி, ஆண்டவரே எப்பேற்பட்ட கிருபைகளை செய்தீர். ஆண்டவரே நீ நல்ல தேவனாய் இருக்கிறீர், எங்களை அதிகமாக நேசிக்கிறீர். ஓ எங்களுடைய அன்பு ஆண்டவரே அநேக நேரங்களிலே குறைவாய் இருக்கிற போதிலும் கூட உம்முடைய அன்பிலே எந்த குறைவும் இல்லை, எந்த பழுதும் இல்லை. ஆண்டவரே எங்களை முழுமையாக நேசிக்கிறீர். ஆண்டவரே ஒரு நேரம் நேசிப்பது, ஒரு நேரம் வெறுப்பதல்ல. ஆண்டவரே உம்முடைய அன்பு எல்லா நேரத்திலும் எங்களை நேசிக்கிறீர்.
அந்த அன்பிற்கு உகந்த ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க, அந்த அன்பிற்கு உகந்த ஒரு பாத்திரமாய் ஜீவிக்க எங்கள் இருதயத்தை தாழ்த்துகிறோம், எங்கள் ஆத்துமாவை தாழ்த்துகிறோம், எங்கள் தலைகளை தாழ்த்துகிறோம். இந்த வேளையிலே உங்களுடைய அபிஷேகத்தை எங்களுடைய ஆத்துமாவிலே, பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவருடைய முழுமையை எங்கள் இருதயத்தில் ஊற்றும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஜீவியத்தை எங்களால் ஜீவிக்க முடியாது என்பதை நாங்கள் நிச்சயத்தில் இருக்கிறோம். பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தில் முழுமையாக ஊற்றப்படட்டும். இந்த பூமியில கிறிஸ்துவுக்கு நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்கட்டும். ஒரு நடமாடுகிற நிருபங்களாக, அநேகளால் விரும்பி வாசிக்கப்படுகிற நிருபங்களாக, நித்திய ஜீவனுக்கென்று ஓங்கி வளர்கிற மரங்களாக, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷ ஆண்டவரே பிரகாசிக்கிற ஒளியாக, ஆண்டவரே நாங்கள் மற்றொரு முன்பாய் பிரகாசிக்கிற சுவிசேஷ ஒளியாக எங்கள் ஜீவியத்தை நிறுத்துகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவையோ அந்த தேவைகளை சந்தியும். தேவையுள்ள ஒவ்வொருவரையும் தேவைகளை சந்தியும். சுகவீனமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும். சுகம் தேவையுள்ள ஒவ்வொரு மீதும் உடைய கரம் இருக்கட்டும். இதோ இந்த வேலையில ஜெமியை கூட நினைவு கூறுகிறோம். உங்களுடைய கரம், உங்களுடைய உயிர்த்த அந்த கரம் அந்த சகோதரியை தொடட்டும். பூர்ண சுகத்தை அளிப்பீராக, பலவீனத்தை மாற்றுவீராக. வருகிற வாரத்தில் எங்கள் மத்தியிலே சுகத்தோடு கொண்டு வருவீராக. பலவீனமான நேரத்தில் உங்களுடைய கரம் இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீ நல்ல தேவனாக இருக்கிறீர். உங்களுடைய குறைவில்லாத அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. நீர்தாமே நினைவு கூறும். எங்கள் மத்தியில் எவ்வளவு சுகவீனமாக இருந்தவர்களை கொண்டு வந்திருக்கிறீர். இன்னுமாக எங்கள் மத்தியில் நீ கொண்டு வர வேண்டிய நபர்கள் உண்டு. அவர்களுக்காக நாங்கள் ஊக்கமாக செபிக்கிறோம். அந்த ஆண்டவரே கடைசி சத்துரு பரிகரிக்கப்பட வேண்டியவன் ஆண்டவரே, அவருடைய எல்லா சூழ்ச்சிகளை நிர்மூலமாக்கி என்னுடைய ஒவ்வொரு சகோதர பிள்ளைகளையும் கொண்டு வரும். நாங்கள் திரும்ப அளித்தலை நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒருவரே விட்டு கொடுக்க போவதில்லை. ஓ தாவீதை போல நாங்கள் கவன் கல்லோடு, அது சிங்கமாயிருந்தாலும், கரடியாயிருந்தாலும், கோலியாத்தாயிருந்தாலும், அக்கினியாயிருந்தாலும், அது வெள்ளமாயிருந்தாலும், எவ்வளவு மோச நீசமான சூழ்நிலை சோதனைகளாயிருந்தாலும், விசுவாசம் என்னும் கவனை எடுத்துக்கொண்டு, வார்த்தையாகிய கல்லை எடுத்துக்கொண்டு சத்ருவை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக எங்களை ஒரு விசுவாச போர் வீரர்களாய், போர் முனையின் பின்னால் அல்ல ஆண்டவரே, போர் முனையின் முன் வரிசையிலே ஓ சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு நிற்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யும். நாங்கள் பயந்து பின்வாங்குகிற கூட்டம் அல்ல ஆண்டவரே. ஏனெனில் நாங்கள் ஏற்கனவே எப்படி ஜெயம் கொள்வது என்பதை எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா மகத்தான தளபதி தன்னுடைய கூட்டத்தினருக்கு அந்த வார் ஸ்ட்ராட்டஜி, போரினுடைய உபாய தந்திரங்களை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எவ்விதமாக ஆயுப்பட்டினம் முறியடிக்கப்பட்டது, எவ்விதமாக ஆண்டவரே அங்க இருக்கிற ராஜாக்கள் முறியடிக்கப்பட்டார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மகத்தான தளபதியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யுத்த வீரர், மரணத்தை, பாதாளத்தை, நரகத்தை, கல்லறையை, வியாதி, பிசாசுடைய சகல காரியங்களும் நிர்மூலமாக்கினவர் எங்கள் மத்தியில் நீ இருக்கிறீர். உங்களுடைய பிரச்சனை எங்கள் மத்தியில் இருக்கிறது. நாங்கள் முன்னே ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட நெஞ்ச நிமிர்த்தினவர்களாக, பிசாசுடைய எந்த அச்சுறுத்தலுக்கும் ஒரு இம்மியளவும் பயப்படாதபடிக்கு அவனை மேற்கொள்ளத்தக்கதாக உருவின பட்டயத்தை, வார்த்தை ஆகிய பட்டயத்தை கையாளுகிறவர்களாக எங்களை பயிற்சி நடத்துகிறாங்க. சத்ரு வெட்கப்பட்டு போகிறார். ஒவ்வொரு சகோதரின் சாட்சியா நிறுத்துங்க, பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துங்க. தேவை சுகம் தேவையில்லை, ஒவ்வொருவருக்காக சொல்லுகிறேன். ஒவ்வொருவரையும் சுகப்படுத்து. தாயார் நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. சௌரி ஷீலா செல்லனை நினைவு கூறுகிறேன். சௌரி ஷீலா தினம் நினைவு கூறுகிறேன். சௌரி யோகபாத் ஜாஷுவாவை நினைவு கூறுகிறேன். சௌரி பிரிசிலாவை நினைவு கூறுகிறேன். எங்களுடைய எல்லா சகோதரிகளுக்காக சொல்லுகிறேன். யாரெல்லாம் மறந்தனோ அவர்களை கூட நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே கிருபை தாங்க. எல்லா காத்தோடு நாம் மேம்படும் வழிநடத்தும் காத்தோடு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களிலே கலாத்தியரின் புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 257வது பக்கம். கலாத்தியர் 1:1 ஒரு சில வேத வசனங்களை நாம் விசுவாசத்தோடு நாம் தியானிக்கலாம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 12 வசனங்களை வாசிப்போம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் என்னோடு கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அவர் நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவேன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவனாய் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியினானதல்ல வென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24வது வசனம். இருபத்தி 22, 23, 24. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவன் ஆகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டோர் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆனால் தேவனுடைய மனவாட்டியை யாராலும் வஞ்சிக்க முடியாது. கர்த்தத்தாமே வாசிக்கப்பட்ட வேத வசனங்களோடு நம்முடைய இருதயத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் உட்காரலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினால் என்ற ஒரு செய்தியை நான் பிரசங்கித்தேன். இன்றைக்கு மனவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்கு நடத்த முடியாத சில ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் எவ்விதமாக இருக்கிறது என்பதை நாம் தேவனுடைய வார்த்தையில் தியானிப்போம். இந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் எவ்விதமாக நம்முடைய ஜீவியத்தை கரைப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். பாருங்க, உண்மையிலே இந்த மெசேஜ் தான் நம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு அளிக்கப்பட்ட இந்த ஒரே ஒரு சத்தியம்தான் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். வேறு எந்த ஒரு செய்தியும் கிடையாதுங்க. இன்றைக்கி டினாமினேஷனில் 1500க்கும் மேற்பட்ட சபை ஸ்தாபனங்கள் இன்றைக்கு உண்டு. ரோமன் கேத்தலிக், மெத்தோடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், ஹோலி நாசரின்ஸ், சிஎஸ்ஐ, சிபிஎம், இசிஐ, டிஇஎல்சி, ஜெகோவா விட்னஸ், அப்புறம் ரசல்ஸ் என்கிறதான ஒரு குரூப்ஸ் இருக்கிறார்கள். 2 கடவுள்கள் மாற்றமே உள்ளது என்று சொல்வார்கள். இவ்விதமாக பலவிதமான
லூத்ரன்ஸ், இவ்விதமாக பலவிதமான வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், இவ்விதமாக பலவிதமான சபை ஸ்தாபனங்களிலிருந்து தான் தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பெண்டிகாஸ்ட்லேயே நிறைய பெண்டிகாஸ்டில் இருக்குது. சினாட் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த சினாட் என்ற அமைப்பின் கீழே 450க்கும் மேற்பட்ட பெந்தேகோஸ்தே குழுக்கள் அதில் இணைந்திருக்கிறாங்க. இவ்வளவு சபை ஸ்தாபனங்களிலிருந்து, ஏனென்றால் தேவன் தாமே பாருங்க, ஆபிரகாமை அழைத்த பொழுது நீங்கள் வேதாகமத்தை வாசிப்பீர்கள். 12ஆம் அதிகாரம் ஆதி ஆகமத்தில் ஆபிரகாமை தேவன் பாபிலோன்லேருந்து அழைத்தார். மெசபத்தோமியா என்று சொல்லப்படுகிறார். நம்மெல்லாம் படிச்சிருப்போம். மெசபத்தோமியா, மொகஞ்சதாரோ, ஹரப்பா, இதெல்லாம் அந்த பெல்ட் தான். அதெல்லாம் அங்கே தான் அவர் வசித்து வந்திருக்கிறார். அந்த இடத்திலிருந்து தேவன் தாமே ஆபிரகாமை அழைத்தார். சொன்னார், தேவனுடைய வார்த்தையானது முற்றிலுமாக அவ்விசுவாசத்திலிருந்து, அன்பிலீஃப்லேருந்து நம்மை பிரிந்து வரும்படி அழைக்கிறது. இன்னைக்கு நாம் ஏதோ ஒரு சபையில் போய் மெம்பராக சேர்ந்து கொண்டு நாம் பரலோகத்துக்கு போவோம் என்று நாம் ஒரு அவ்விதமாக நாம் இருப்போம் என்றால் அது நிச்சயமாகவே அது நமக்கு உதவி செய்யாது. முந்தின நாள் இந்த ஆம்பிளிஃபயரை நாங்கள் அது சரியாக ஒர்க் ஆகலைன்ட்டு நானும் சௌரன் சாம்சனும் அதை சரி செய்வதற்காக நாங்கள் பூந்தமல்லிக்கு கொண்டு போயிருந்தோம். அங்கே ஒரு இடத்துல அங்கே ரொம்ப நேரம் நாங்கள் இருக்கும்போது ஒரு சகோதரர் இடத்துல பேசினேன். அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் என்ன பண்ணார், 2 ஆம்பிளிஃபயரை கொண்டு வந்தார். ரொம்ப நேரம் இருந்தது, பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் நான் அவர்கிட்ட அவர் நீங்கள் என்ன, அவர் விசாரிச்சார், எங்கே இருக்கிறீங்க, என்ன சர்ச்சுக்கா இல்லை ஏதாச்சும் ஆடியோ சிஸ்டமானு கேட்டார். நாங்கள் சர்ச்சு தான் சொன்னேன். எங்கே சர்ச்சினாலும் இந்த இடத்த சொன்னேன். அவர் நான் எங்கே சர்ச்சுன்னு கேட்டால், எங்களுடைய பாஸ்டர் ஏதோ ஒரு பேர் சொன்னார். அந்த பாஸ்டர் பிரதிஷ்டை ஊழியம் செய்கிறார். அவர் அப்போஸ்தல ஊழியம் செய்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவார். அந்த ஒரு வேளையும் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவார். திருமணம் செய்து கொள்ளாமல் அவர் வாழ்கிறார். அவர் பிரதிஷ்டை ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், எல்லா வரங்களும் அவர்கிட்ட இருக்குது. எல்லா பாஸ்டர்ஸும் அவர்கிட்ட வருவாங்க. எல்லாரையும் அவர் கனப்படுத்துவார். ஆவடியில் இருக்கிறார். அவர் வல்லமையான பாஸ்டர். நான் அவருடைய சபையில் மூப்பனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க. அவர் உடனே நான் அவர் இடத்துல, இந்த கடைசி காலத்தில் தேவன் தாமே ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறார். எலியாவினுடைய ஆவி 5 விசை வர வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசி தேவன் அனுப்பினார். எவ்விதமாக எலியாக்குள்ளிருந்து எலிசா, எலிசாக்குள்ளிருந்து யோவான் ஸ்நானகன், நம்முடைய நாட்களில் ஒரு தீர்க்கதரிசி வில்லியம் மேரின் பிரண்ணாம். நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, புறஜாதி சபையானது முடிவு பெற்ற பிறகு, அதன் பிறகு வரப்போகிறதான உபத்திர காலத்தில் யூதர்களுக்கு 1,44,000 பேருக்கு இந்த எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு மனுஷனை தேவன் கொண்டு வருவார் என்று சொல்லி இந்த சத்தியத்தை சொல்லி கொண்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஐயா, ஒரு கிறிஸ்தவனுக்கு சொல்கிறது நல்லதில்லை ஐயா. நாம் போயிட்டு புறஜாதி ஆத்துமாக்களுக்கு தான் ஐயா சொல்லணும், அவங்களுக்கு தான் ஐயா நம்ம சொல்லணும். நாம ஏன் நீங்கள் ஏன் எனக்கே சொல்கிறீங்க, இது நல்லதா இல்லையா ஐயா அப்படின்னு என்னை உடனே ஒரு அட்டாக் பண்ணார். அவர் உடனடியாக நான் ஒன்று சொன்னேன். இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் 12 பேர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க 12 பேருமே அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, புறஜாதிகள் அல்ல. அவர் எல்லாமே வைதிக யூத சபை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். எல்லாமே சதுசேய பரிசேய குழுக்களை சார்ந்திருந்து யெகோவா தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருந்ததான அந்த குழுவில் இருந்த 12 பேருக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மணி நேரத்துக்குரிய செய்தி அவர் வெளிப்படுத்தினார். அவங்க எல்லாமே அவங்கள விட்டு தான் வந்தாங்க. யவீர் யாருங்க, ஜமாலய தலைவன், லாசர் யாருங்க, அவர் ஒரு வைதிக சபையை சேர்ந்திருந்தவர். பேதுரு யாருங்க, எல்லாருமே அப்படி தான். அப்போ சுவிசேஷம் மாறுமான்னு கேட்டேன். இல்லை ஐயா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அப்படி தான் இருக்குது அப்படின்னு அப்புறமா ஒத்துக்கினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நம்மக்கிட்ட பேசுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அந்த ஆம்பிளிஃபயர் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். ஓகே, அது அவருடைய அதாவது சத்தியத்தை எடுத்துரைப்பது என்பது நம்முடைய காரியம். நான் யாருமே போயிட்டு அவனை எப்படியாச்சும் அழுத்தி இதை சொல்லணும்னு நினைக்க மாட்டேன். சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நாட்கள் இப்படி ஒரு சத்தியம் இருக்குது. என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துல வரான்னு சொன்னார். அவர் நம்மளை அட்டாக் பண்ணுறாருங்க. நல்லது தான்,
நான் நினைப்பேன் எப்பவுமே ஈஸியாக அட்டாக்ல விழுந்து போகிற ஆள் தான் நான். நம்ம பக்கம் பக்கமாக அட்டாக் ஆகி விழுற ஆள் தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்ம அட்டாக்லேருந்து காப்பாற்றும். அவர் கேட்ட அடுத்த ஸ்பாட்லேயே நான் அதை சொன்னேன். 12 சீஷர்கள் யாருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கன்னா, இல்லை எல்லாமே அவங்க யூத மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தான். அப்பயும் அவங்களுக்கே சொன்னார், ஏன் அவர் மற்ற இடங்களுக்கு ஏன் போகலன்னு சொன்னாங்க. ஸோ இப்படி தான் பாருங்கள். இன்றைக்கி ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாஸ்டரை குறித்து அதிகமாக மேன்மையாக பேசுகிறார். உண்மையாக நம்ம அவரை பார்த்ததில்ல, அவரை குறித்து நமக்கு எந்த ஒரு காரியமும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு மனிதன் இவ்விதமான ஒரு ஸ்தாபன அமைப்பில் இருந்து கொண்டு அவன் தேவனோடு நெருங்கி சேர முடியும் என்று அவன் நம்பினால் அது உண்மையானதல்ல. பாருங்க, ஒவ்வொரு காலத்துக்கும் தேவன் ஒரு செய்தி வச்சிருக்கிறார். நல்லா தாங்க இருந்தது நோவா நாட்களில், எல்லாமே அவங்கவுங்க நல்லா இருந்தாங்க. திடீர்னு தேவன் நோவா கிட்ட பேசி உலகத்தை அழிக்க போறேன்றாரு. அவன் நோவா அங்கே பிரசங்கம் பண்ணும்பொழுது அந்த செய்தியை கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் விமோசனம். இவர்னா புதுசாக ஏதோ மழை வரப்போகுது வெள்ளம் வரப்போகுதுன்னு சொன்னார்னா அப்படி அது நிராகரிக்க விமோசனம் இல்லை. இவ்விதமாக தான் தேவன் ஒவ்வொரு காலத்திலுமே கிரியை செய்கிறார். இன்னைக்கு எல்லாமே இப்படி தான் இருந்தது. இந்த கடைசி நாட்களில் தேவனே ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அவருக்கு அக்னி ஸ்தம்பத்தை அனுப்பிச்சார். உண்மையிலே பாருங்க, மோசே நாட்களில் அக்னி ஸ்தம்பத்தை புகைப்படம் எடுக்கக்கூடிய இது இல்லை. எப்படி அந்த முட்செடி இருந்தது, அங்கே எப்படி அக்னி ஸ்தம்பம் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நாட்களில் நாம் கேமரா காலத்தில் வாழ்கிறதுனால கேமராவானது ஒரு கிளிக் பண்ணுச்சு. பாருங்க, இதை யார் கிளிக் பண்ணானா, விசுவாசி கிளிக் பண்ணல, இவரை குற்றம் சாட்டுகிறதான கிரிட்டிக், இவர் பொய்யர் என்று குற்றம் சாட்டுகிறதான ஒரு கிரிட்டிக் இந்த போட்டோவை கிளிக் பண்ணார். அல்லேலூயா. பலவிதமான சோதனைகளுக்கு போச்சு. எப்படியாச்சும் பாருங்க, இது ஃபிளாஷ் லைட்டு, அந்த லைட்டினுடைய இதெல்லாம் முயற்சி பண்ணாங்க, அதை நிரூபிக்கவே முடியல. பலவிதமான சூழ்நிலைகளுக்கு போச்சு. அமெரிக்காவிலேருந்து இங்கிலாந்து போச்சு, இங்கிலாந்து நியூசிலாந்து போச்சு, ஆஸ்திரேலியா போச்சு. இது எப்படியாச்சும் ஃபால்ஸ் நிரூபிக்கணும்னு நினைச்சாங்க. தேவனுடைய யாருமே ஃபால்ஸ் நிரூபிக்க முடியாது. அவர் அதை அனுப்புவாரானா நிச்சயமா தேவன் அதை உறுதிப்படுத்துவார். இந்த மேகமானது 1963 வந்தது. இது ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட மேகம். இந்த மேகத்தை புகைப்படம் எடுத்ததும் கிறிஸ்தவர்கள் அல்ல, லைஃப் மேகசின் தான் இந்த பிக்சரை மே 14 இதை பப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் இந்த செய்தியை சத்தியம் என்று, இது உண்மை என்று, இந்த செய்திக்காக ஜீவிக்கிற ஜனங்கள் உண்மையிலே தேவனால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்கிறதான ஒரு மகாபெரிய சத்தியத்தை இந்த கடைசி நாட்களில் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அதனால் அன்பான சகோதரனே சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்கள். ஸோ இன்றைக்கு இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோங்க. இன்றைக்கு நாம் இந்த செய்திக்குள்ளே வந்தோம்னா, இந்த செய்தியிலே அநேக விதமான so many different understandings இருக்குது. நாம் ஜீவிக்கிற, நாம் விசுவாசிக்கிற இந்த செய்திக்குள்ள so many different understandings and so many humans interpretations இன்னைக்கு காணப்படுகிறது. உலகம் முழுவதும் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, the coming of the Lord, கர்த்தருடைய வருகை குறித்து இப்போ அதுதான் ரொம்ப ஹாட் டாக்காக போயின்னு இருக்குதுங்க. கம்மிங் ஆஃப் த லார்ட் வந்துருச்சு அப்படின்னு 1963 தேவனுடைய கர்த்தருடைய வருகையானது வந்து விட்டது என்று சொல்லி பாருங்க, நம்முடைய தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை ப்ரீச் பண்ணும்போது அவர் எங்கேயுமே தப்பு பண்ணவே இல்லை. எவ்வளோ பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அவர் எங்கேயுமே தப்பு பண்ணலை. ஏதாவது ஒரு காரியத்தை அவர் தவறாக பேச முற்படும்போது பரிசுத்த ஆவியானவர் அவரை உணர்த்தி அதை கரெக்ட் பண்ணார். அதை நீங்கள் இந்த வேதத்தில் தொடர்ந்து மெசேஜை வாசிக்கிறவங்களுக்கு இக்காரியங்களானது நமக்கு தெரியும். அப்போது நம்முடைய தீர்க்கதரிசி எங்கேயுமே தவறு செய்ததில்லை. அப்போது இன்னைக்கு நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாமுடைய செய்தியில் எந்த ஒரு காரியத்தில் முதல்வதேச முரண்பாடுகள் வரும்போது 2 சாரர் எழும்புகிறார்கள். ஏதாவது ஒரு காரியம் முரண்பாடு வருதுன்னு வச்சுங்க, 2 சாரர் எழும்புகிறாருங்க. ஒரு சாரர் இதை சரி என்றும், ஒரு சாரர் இதை தவறு என்று சொல்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம் டினாமினேஷன்ஸுடைய உபதேசங்கள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்பவே சொல்லிட்டார், அப்போ பெந்தகோஸ்து ஸ்தாபனம் விழுந்து விட்டது, அவள் இனி எழுந்திருக்கவே மாட்டான்னு சொல்லிட்டார். அது ப்ராஃபஸி முடிஞ்சு போயிடுச்சுங்க.
இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து வந்துட்டு இந்த சபையினுடைய இந்த மகத்தான இந்த செய்திக்குள்ளே இருக்கிறதான விசுவாசிகளுக்குள்ள பாருங்க, ஒரு கருத்தை இரண்டு வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்கிறார்கள். அது சரி என்று இவங்க ஒரு கோட்டை காட்டுறாங்க, ஒரு மேற்கோளை திருக்கதரிசி பேசுந்த, இல்லை இதுதான் சரின்னு இவங்க ஒரு மேற்கோளை காட்டுறாங்க. இது தவறு என்று இவங்க ஒரு மேற்கோளை காட்டுறாங்க, இதுவும் தவறு என்று இவங்க ஒரு மேற்கோளை காட்டுறாங்க. ஆனால் வேதத்தில் அப்படி, திருக்கதரிசியினுடைய பிரசங்கத்தில் அப்படி முரண்பட்ட எந்த ஒரு கருத்துமே இல்லை. அவர் சரியானது தான் போதித்தார். பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு போதித்த காரியத்தை அதே பரிசுத்த ஆவியை நாம் பெறுவோமானால் நிச்சயமாக அந்த காரியம் நமக்கு மிகவும் சரியாக நமக்கு விளங்கும். அல்லேலூயா. இப்போ வேதாகமத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் ஞானஸ்தானத்தை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறவாவிட்டால் பரலோக ராஜ்யம் போக முடியாது, பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லப்படுதுங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ரட்சணிய சேனை என்கிறதான சால்வேஷன் ஆர்மி அந்த ஸ்தாபனத்து ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஞானஸ்தானம் தேவையே இல்லை அப்படின்னு போதிக்கிறாங்க. இதே வேதாகமத்தை படிக்கிறாங்க, அவர்கள் ஞானஸ்தானம் தேவையில்லைன்னு போதிக்கிறாங்க. திருக்கதரிசி எத்தனையோ ரட்சணிய சேனை அந்த ஸ்தாபனத்தார்கிட்ட பேசியிருக்கிறார். அவர் நல்ல மனிதர்கள் தான். அவருடைய கருத்துக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீகமான வாயை திறந்து ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யம் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இவங்க யோர்தானில் அந்த நேரத்தில் தண்ணி இல்லை. பாருங்க, அவங்களுடைய கருத்தை ஆதரிக்கத்தக்கதான காரியங்களை அவர்கள் எப்பொழுதுமே கொண்டிருக்கிறார்கள். சரி, ஓகே, ஞானஸ்தானம் எடுக்கணும், ஒரு குரூப் போயிடுச்சு. இன்னொரு குரூப் வராங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 28:19, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. சொன்னாருங்களா? இயேசு தான் சொன்னாருங்க. ஆனால் நீங்கள் மத்தேயு கடந்து மார்க், லூக்கா, யோவானுக்கு வந்து யோவானுக்கு பிறகு நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அங்கே பேதுரு அந்த 10 நாள் மேல் வீட்டில் தங்கி இருக்குது. 10வது நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து 40 நாள் காணப்பட்டு 40வது நாளில் பரமேறுகிறார். பரமேறும்பொழுது, நான் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்குள்ள அனுப்புகிறேன், நீங்கள் போயிட்டு எருசலேமில் காத்திருங்களும் போது இவர்கள் போயிட்டு எருசலேமில் காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அவர் அந்த உயிர் தேர்தலின் அசைவாட்டும் பண்டிகையில தான் வந்துட்டு அவர் உயிர் தேர்ந்தார். எனக்கு உயிர் தேர்ந்தாருங்க, உயிர் தேர்தலின் அசைவாட்டும் பண்டிகையில் தான் உயிர் தேர்ந்தார். உயிர் தேர்தலின் அசைவாட்டும் பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா 7 வாரம் கொண்டாடப்படணும். 7-49 கரெக்டாக பெந்தேகோஸ்தே நாள் என்ற ஒரு நாள் வரும்பொழுது அந்த நாளில் அவர் 4வது அந்த பெந்தேகோஸ்தே டேயில் வந்துட்டு பரிசுத்த ஆவியா வந்து அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுறாங்க. இது மாதிரி ஒரு மேல் வீட்டாரையில் நாம் இருக்கிறது போல ஒரு மேல் வீட்டாரையில் அவர்கள் இருக்கும்போது அக்கினிமயமான நாவு, அந்த பில்லர் ஆஃப் ஃபயர், ஒரே பில்லர் ஆஃப் ஃபயர், ஒரே இந்த தூண் மாதிரி இருக்கிற இந்த நாக்கை போன்ற ஒரு உருவம் கொண்ட ஒரு தோற்றம் கொண்டதான இது ஒன்றே பிரிந்து ஒவ்வொரு மேலேயும் ஒரு லைட் மாதிரி உட்கார்ந்தது. அப்படிதானே வாசிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் அக்கினிமயமான நாவுகள் போன்று பிரிந்திருக்கிற ஹோலி கோஸ்ட் அனாயிண்டிங் கூட வராருங்க. வரும்போது இயேசு சொன்னாருங்க, நீங்கள் உலகம் எங்கே போய் பிதாக்குமார் பரிசு ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னார். இப்போ இங்கே வந்த உடனே பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பிரசங்கம் பண்ணுறார். ஜனங்கள்லாம் குத்தப்படுறாங்க, அவங்க இருதயத்தில் அவங்க செஞ்ச தப்புன்னு தெரியுது. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று எழுதியிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த வேதாகமத்தில் கருப்பாட்டை உள்ள இந்த வேதாகமத்தில் வெள்ளைத்தாளில் என்னதுங்க, இந்த வெள்ளைத்தாளில் கருப்பு எழுத்துக்களில் 2 வசனமும் எழுதியிருக்குது. இந்த வெள்ளை பேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த வெள்ளை பேஜில் கருப்பு எழுத்துக்களில் தான் அப்போஸ்தலர் 28:19 எழுதியிருக்குது. மத்தேயு 28:19 எழுதிக்குது. அப்போஸ்தலர் 2:38 எழுதப்பட்டுக்குது. 2மே இருக்குது. இப்போ இதில் தான் ஜனங்களுக்கு பெரிய குழப்பம். எல்லாரும் சொல்கிறாங்க 28:19 இயேசு தான் சொன்னார் மத்தேயுல, அதுதான் எடுக்க வேண்டும் என்று ஒரு சாரர் வாதிடுகிறார்கள். அவங்க அந்த வசனத்தை சொல்கிறாங்க.
இன்னொரு சார் என்ன வாதிடுறாங்க, இதை பாருங்க இங்க பேதுரு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, வேதம் எப்போதும் ஒண்ணுக்கு ஒன்று முரணாவே இருக்காது. பவுல் வந்து எழுதுறார், ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானம் தான். ரெண்டு ஞானஸ்தானம் அப்படியே ஏத்துக்கலாம் இப்படி ஏத்துக்கலாம்னு போயிடலாம். இப்போ இந்த ரெண்டுல எதையாச்சும் ஒன்றை, சரியானது ஒன்றை தேர்ந்தெடுக்க we have to determine, நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். we have to take the decision. ஏன்னா நீங்க சரியான, நீங்க ஞானஸ்தானம் எடுக்கலன்னா பரலோகராஜ்யம் போக முடியாது ஏசு சொல்லிட்டாருங்க. இப்போ ரெண்டு ஞானஸ்தானம் இருக்குது, ஒரே ஞானஸ்தானம் தான் எடுக்கணும் வேதாகமம் போதிக்குது. எந்த ஞானஸ்தானத்தை எடுப்பது? ஹல்லேலூயா. அப்போ அந்த ஞானஸ்தானத்தை யார்கிட்ட ப்ரீச் பண்ணாருங்க இயேசு கிறிஸ்து? இது அப்போஸ்தலர் மத்தேயு 28:19 சீஷர்கள் தான் பரமேகம் போகும்போது அவங்ககிட்ட தான் பிரசங்கம் பண்ணார். அவங்க அந்த வார்த்தையை கேட்டு தான் அதுக்கு அடுத்த வார்த்தையாக உடனே அவங்க பேப்டிசம் கொடுக்க போல மேல் வீட்டு அறைக்கு போகிறாங்க. மேல் வீட்டு அறைக்கு போகும்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய ரெவலேஷன் அவர்கள் பெறுகிறாங்க. அது நாமமே அல்ல, பிதான்றது ஒரு நாமம் அல்ல. எங்கள் அப்பான்றது பேரா? அப்பான்றது பேர் கிடையாது. எங்கள் அப்பா பேர் ஜோசப், அதுதான் எங்கள் அப்பா பேர். குமாரன், நீங்கள்லாம் உங்களுடைய தகப்பனாருக்கு தாயாருக்கு நீங்கள் எல்லாமே மகனும் மகளுமா இருக்கிறீங்க. டாக்டர்ன்றது பேரா? சன்ன்றது பேரா? ஜான்சன்னா பேர், ஆனால் வெறும் சன்ன்றது பேர் இல்லை. நம்ம ஊரில் வைக்கிறாங்க பேர், குமாரன், குமார், குமாரி, இதெல்லாமே வந்து அதனுடைய மறுவி வந்ததானது தான். ஆனால் பாருங்கள், அது வந்து ஒரு இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஒரு பொசிஷன், அதனுடைய ரெவலேஷன். இயேசு கிறிஸ்து அந்த நாமத்தினால தான் நமக்கு ரத்தத்தை சிந்தினாரு. அவருடைய நாமத்தில் தான் பாருங்க, அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட கடவுள் என்று பேதுரு பேசினார். அப்போ அந்த நாமத்தை நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த நாமத்தில் தான் நாம் தரித்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் வரும்போது ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்தவங்களை, தவறாக ஞானஸ்தானம் எடுத்தவங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்பவுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும்படி பிரசங்கித்து 12 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால. வேதம் சொல்லுது 2-3 சாட்சினாலே காரியங்கள்லாம் நிலவரப்படும். பேதுரு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார். பவுல் பாருங்க, நாம் வாசிச்சோம், இது ஒரு மனிதத்தில் பெற்றதும் இல்லை, ஒரு மனிதனிடத்தில் கற்றதும் இல்லை, தேவனே எனக்கு வெளிப்படுத்தினார். அவர் தான் பிளர் ஆஃப் ஃபயரா. இவங்க எல்லாம் 12 சீஷர்களும் மாம்சத்தில் பார்த்தாங்க. மாம்சமா ஆவறதுக்கு முன்னால் அவர் என்ன ஃபார்ம்ல இருந்தார், அந்த ஃபார்ம்ல பேசிட்டு அந்த ஃபார்ம்ல இருந்து ஒரு மாம்சமா இருந்த ஒரு பேரை சொல்றார். நான் சொல்ல புரியுதுங்களா? மாம்சமா தான் 12 சீஷர்கள் பார்த்தாங்க. அவர் மாம்சமாவதுக்கு முன்னால என்ன ரூபத்தில் இருந்தாரோ அந்த ரூபத்தில் வந்து பவுல் பார்க்குறாருங்க. அக்னி ஸ்தம்பமா மேல இருந்து பேசுறாரு. நீர் யார் என்று சொல்லும்போது மாம்சமா இருக்கும்போது அவருக்கு என்ன நாமம் இருந்தோ அந்த பேர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்றார். அக்னியில இருந்துங்கன்னு, அக்னி ஸ்தம்பத்தில் இருந்து நான் தான் இயேசு என்றார். அப்போ பிடிச்சான் பாருங்க அந்த புடி. அப்போஸ்தலனாகிய பவுல் சரியான புடியாது, தேவனை இறுக பற்றி கொண்டார். அவர் எல்லாத்தையும் லாபமான எல்லாத்தையும் நஷ்டமா விட்டார், செல்வத்தை விட்டார். அது ஒரு சரியான வெளிப்பாடு. நீங்க பிடிக்கும் போது தேவனை சரியா பிடிப்பீங்கன்னா வானமே இடிஞ்சு தலைமையில வந்தாலும் வானமா வானம் அப்படின்ட்டு ஊதிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா நீங்க சரியா பிடிக்கலன்னா அது உங்களுடைய ஜீவியம் முழுவதும் உங்களுக்கு தொந்தரவா வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வெள்ளை தாளில் கருப்பு எழுத்துக்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு 95க்கும் மேற்பட்ட 90க்கும் மேற்பட்ட சபை ஸ்தாபனங்கள் மத்தேயு 28:19 படி இயேசுக்கு பிதாகுமார் பரிசுத்தாவின் தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். ஆனால் நம்முடைய திருக்கதரிசி இந்த கடைசி நாட்களில் வந்து எப்படி இந்த உபதேசம் வந்தது, யார் கடைசி அப்போஸ்தலன் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. 300ஆம் நூற்றாண்டிலே நிசையா பிதாக்கள்லாம் ஒன்று கூடினாங்க. 325 அதை ஒரு சட்டமாக்கினாங்க. அவர்கள் தான் இந்த ஆள் தத்துவ கொள்கை, ஒன்றுக்கும் மேற்பட்ட தெய்வங்கள் என்றதான என்ற அந்த தத்துவங்கள்லாம் கொண்டு வந்து இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியை கிறிஸ்துவத்தோடு இணைத்தார்கள். இது வந்து ஒரு அஞ்ஞான மார்க்கத்தினுடைய உபதேசம். 3 தேவர்கள் ட்ரினிட்டின்னு ஒரு தெய்வத்தை ஒருத்தன் நம்புறான்னா அல்லேலூயா. ஏன்னா பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் பிதாவேன்னு ஜெபம் பண்ணாரு, யார் இடத்துல ஜெபம் பண்ணாரு அப்படின்னு இந்த போதகர்கள்லாம் டினாமினேஷன்ல கேட்குறாங்க. இஸ்ரவேலரே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கொட்டேஷனுக்கு இது இருக்குதா இல்லைங்களா?
நான் கர்த்தர், நான் மாறாதவர், என்னுடைய துதி யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அதுக்கு மேற்கோள் இருக்குது. அன்றைய தேவபக்திக்குரிய ரகசியமானது யாரும் ஒப்புக்கொள்வதுடைய மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். The God was manifested in flesh. அந்த காணக்கூடாத தேவன் தான் மனித ரூபமாக வந்தார். அதுக்கு கொட்டேஷன் இருக்குது. ஆனால் ஜனங்கள் பாருங்க, இது வேதாகமத்தில் இருந்தது போல இந்த கடைசி நாட்கள்லையும் இதே விதமாக. ஆனால் நாம் எல்லாரும் தேவனுடைய கிருபையினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அப்போஸ்தலர் 2:38 படி அப்போஸ்தல உபதேசத்தின்படி உண்மையான ஒரே ஞானஸ்தானமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். We are the candidate of the heaven. பரலோகத்தினுடைய பிரஜைகளாக இருக்கிறோம். நீங்க பாருங்க, ஆண்டவர் சொன்னா, ஒருவன் என் மீது அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்வான். நாங்க தான் கை கொள்றோமே. 28:19 அப்படின்றாங்க. அந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னது எந்த லோக்கல் பாஸ்டர்ஸ்க்கும் சொல்ல, அப்போஸ்தலருக்கு தான் சொன்னார். அவங்க தான் அதை செய்யணும், அவங்க தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்க சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நாம் அவங்களுடைய வழியில், ஏன்னா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தேவன் பேதுருக்கிட்ட தான் கொடுத்தார். அப்போ பாருங்க, வேதாகமம் எவ்வளோ தெளிவாக இருக்கிறது. அப்போ பாருங்க, நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். அப்போ வேதாகமத்தில் உள்ள எல்லா வெளிப்பாடுகளும் மறைக்கப்பட்ட காரியங்களையும் தேவனுடைய சிந்தையின் பின்புறத்தில் இருந்ததான ரகசியங்களையும் தேவன் தாமே இந்த கடைசி நாட்களில் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி எல்லாவற்றையும் போதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசுவாசியை குழப்பத்திலிருந்து தெளிவடைய செய்யத்தக்கதான வேதாகமத்தில் குழம்பி போயிருக்கிற மக்களை, நான்லாம் வேதத்தில் குழம்பி தான் இருந்தேங்க. நீங்களாம் எப்படியோ தெரியாது, எனக்கு வேதமே தெரியாது. முதல்ல தெரிஞ்சால் தானே குழம்புறதுக்கு. நான் ஒரு கருங்கல்லா பாறாங்கல்லா மண்ணாங்கட்டியா யூஸ்லெஸ் ஃபெல்லோவாக இருந்தேன். எனக்கு வேதாகமே தெரியாது. ஒரு சிஸ்டர் ஆமேன்றாங்க, அவங்களும் அப்படி தான் இருந்துக்கிறாங்க. நாமெல்லாம் அப்படி தான் இருந்தோம். ஆனால் அவருடைய ஆச்சரியமான கிருபை, இன்னைக்கு உலகத்தில் ஜனங்கள் புக் வாமாக இருப்பாங்க. என்னவா இருப்பாங்க? புஸ்தக புழுவாக இருப்பாங்க. ஆனால் நாம் புஸ்தக புழுவாக இருந்தோம்னா உண்மையிலே நாம் 4வது ஸ்டேஜில் நமக்கு இறகெல்லாம் முளைச்சி நம்ம மேலே போயிட்டோம். உண்மையா இல்லைங்களா? ஆமாம். நாம் புத்தக புழுவாகவே நம்ம இருந்தோம்னா அது பாருங்க, அந்த 4 பாருங்க, அவங்க வர பூச்சி கிடையாது. நாம் பட்டர்ஃப்ளையா, அது புழுவில் தான் தொடங்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த எல்லா ரகசியத்தையும் தேவன் தாமே நமக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தி காண்பித்தார். பாருங்க, தீர்க்கதரிசி சொல்லுறாருங்க, ஒரு மேற்கோளை வாசிக்கிறேன். எக்ஸாமைன் யுவர் ரிவலேஷன் வித் த வேர்ட். உன்னுடைய வெளிப்பாட்டை தேவனுடைய வார்த்தையோடு பரிசோதியுங்கள். இஃப் இட் இஸ் கான்ட்ரரி டு த வேர்டு, ஒரு வேளை அது தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கும் என்றால் லீவ் இட் அலோன். நான் சொல்றாருங்க, அது விட்டுடு. உன்னுடைய தேவன் உனக்கு வருகிறதான எந்த ஒரு வெளிப்பாட்டையும் நீ தேவனுடைய வார்த்தை இது பாருங்க, நம்ம ஒரு வெளிப்பாட்டை நம்ம கொண்டிருக்கிறோன்னா அதை ஆதாரப்படுத்துறதுனா ஒன்று இருக்கணும். அது தேவனுடைய வார்த்தை. எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு தனிப்பட்ட நபரோ, எந்த ஒரு குழுவோ, எந்த ஒரு அமைப்போ அல்ல. அப்படிதான் இன்னைக்கு சபை ஸ்தாபனங்கள்லாம் உருவாயிடுச்சு. ஒரு மனிதனுடைய கருத்து, இப்போ நான் புதுசாக ஒன்று நான் சொல்கிறேங்க, நான் புது ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். அந்த கருத்து சரியா தவறா நீங்கள் தான் நிதானிக்கணும். அது சரியா இல்லைன்னமோ நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும். அது சரியா இருக்கும் பட்சத்தில் நான் பதில் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கணும். அது தவறு என்ற பட்சத்தில் நீங்கள் அதை காண்பிக்கும் நான் ஏற்றுக்கணும். அப்போதான் அது ஒரு உபதேசமாக மாறாது. நீ என்ன ஒன்றா சொல்லு, அதுக்கு என்ன ஒன்றா, அதுக்கு வேதத்தில் ஆதாரமே இல்லாமல் போனாலும் நாம் ஒரு நபருடைய தனிப்பட்ட வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஏன் நான் இதை போதிக்கிறேன்னா, தவறான உபதேசங்கள் தான் ஒரு விசுவாசியை கரைப்படுத்தும் ஆவிக்குரிய ரீதியாக. சரிங்களா? என்ன சொல்றாரு? கற்புள்ள கன்னியாக கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தேன் என்று பவுல் ஒப்பு கொடுக்கிறார் இல்லைங்களா? அந்த கற்பை குறித்து தீர்க்கதரிசி பேசுகிறார். இந்த வெர்ஜினிட்டி என்பது கலப்படமல்லாத தூய உபதேசம். அல்லேலூயா. கலப்படம் இல்லாத தூய உபதேசத்தில் நாம் நிலைநிற்கும் போது தான் we are the pure virgin. அதனால சொல்றார், நான் இதை ஒரு மனிதனிடத்தில் பெற்றதும் இல்லை, இதை ஒரு மனிதனிடத்தில் கட்டதும் இல்லை, தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். ஒருவேளை நான் இன்னைக்கு சரியா பேசுகிறேன், நாளைக்கு நானே மாற்றி பேசினா, நானே ஆகுது எனக்கு புத்தி பேதலிச்சு போயிடுச்சு, நான் தப்பா பேசுறேன்னா நீங்க அதை ஏத்துக்காதீங்கன்றார். எவ்வளவு ஒரு அஷூரன்ஸ் பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்து யார் எதிர்பார்க்கிறார்னா,
ஒரு தூய மனவாட்டி, தூய்மையான வார்த்தை கொண்டிருக்கிற மனவாட்டி. அல்லேலூயா. நான் உண்மையிலே இப்போ இன்னொரு விஷயம் கூட சொல்றேங்க. ஒருவேளை நான் பிரசங்கிப்பது தவறு என்று நீங்கள் வேதத்தின்படி நிரூபிப்பீர்கள் என்றால் நீங்கள் சரியான வார்த்தையின்படி நிற்க உங்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. திருக்குறள் சொல்றார், நான் சரியானவைகளின் சார்பாகவும் தவறானவைகளுக்கு விரோதமாகவும் ஜீவிக்க விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வார்த்தை. நான் நினைச்சேன், ஆண்டவரே இது என் இருதயத்தில் எழுத ஆண்டவரே, நான் சரியானவைகளின் சார்பாக, சரியானவைகள் அது எவ்வளோ கஷ்டமா இருக்கட்டும், சரியானதோடு நில்லு. தவறானது அது எவ்வளவு எத்தனை பேர் போட்டோம், அது தவறு என்றால் நம்ம அதுக்கு விரோதமாக நிற்கணும். சொல்ல, examine your revelation with the word. If it is contrary to the word, leave it alone. அதை விட்டுடு. If it is with the word, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கும் என்றால், God is bound, தேவன் அதனோடு இருப்பார் என்றால், duty bound to keep his word. உன்னுடைய வேலை, உன்னுடைய கடமை அதோடு நிலைத்திரு. அப்படி சொல்ல பார்த்தீங்களா? எந்த ஒரு வெளிப்பாடு வரும்போது அது தேவனுடைய வார்த்தையோடு அதை பரிசோதனை செய். அது தேவனுடைய வார்த்தையை முரண்பட்டும் என்றால் அந்த அந்த வெளிப்பாட்டை தள்ளிவிட்டுடு. ஒருவேளை அந்த வெளிப்பாடு தேவனுடைய வார்த்தையை ஆதாரப்படுத்தும் என்றால் அதனோடு தரித்திருப்பது உன்னுடைய கடமை என்கிறார். எனக்கு என்ன ரொம்ப கவலைன்னா, எவ்வளோ காரியங்களை விட்டுட்டு இந்த செய்திக்காக நம்ம வருகிறோம். பட்டு ஏதோ ஒரு தவறான காரியங்களை நோக்கி போகும்போது அதை ரொம்ப டைஜஸ்ட் பண்ணவே முடியல. உண்மையிலே இன்னைக்கு பார்த்தீங்களா, பிசாசு நம்மளை வேறு எதுலையுமே வஞ்சிக்க மாட்டேன்றான். விவிதமான காரியங்கள் இன்னைக்கு அரௌண்ட் த வேர்ல்டு, நான் என்னென்னலாம் டாக்டரின் இன்னைக்கு இருக்குதுன்னு நான் சொல்கிறேங்க. திருக்க சொல்கிறேன். இன்னொரு கொட்டேஷன். ஃபஸ்ட்டு சொன்னது பெர்சவரன்ஸ் 63 பேசுகிறாரு. இப்போ அடுத்தது, we got a new யூரிம் அண்ட் தும்மிம். நாம் இப்போது ஒரு புதிய யூரிம் தும்மிமை கொண்டிருக்கிறோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யூரிம் தும்மிம்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எவரிபடி நியூ வாட் இஸ் யூரிம் தும்மிம். ஆசாரியன் ஒரு பிரஸ்ட் பிளேட் வச்சுருப்பான், ஒரு மார்பதக்கம் இருக்கும். 12 கோத்திரத்துக்கு இருக்கிறதான கற்கள் ஒவ்வொன்றும் அந்த இதில் ஒட்டப்பட்டிருக்கும். வஜ்ரக்கல், பதுமராகம், கோமேதகம், புஷ்பராகம், இந்திரநீலம், சுனிரம், சந்திரகாந்தம், சுகந்தி, எஸ்பி, மாணிக்கம், மரகதம், இந்த மாதிரி ஒரு கோத்திரத்துக்கும் அது எப்படி ரூபன், தான், நப்தலி, ஆசேர் எல்லா கோத்திரத்துக்கும் ஒரு கல் இருந்தது. இன்றைக்கி அதனால தான் அந்த கல்லெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க, அந்தந்த ராசிக்காரங்க கல்லை போட்டுக்கிறாங்க. நமக்கு ஒரே ஒரு கல் தாங்குது. என்ன கல் தெரியுங்களா? வெளிப்பாடுன்ற கல், பாறையாகிய கிறிஸ்து. அதில் உங்களுடைய நங்கூரம் இருந்ததுன்னா எல்லாமே நன்மை தான் நடக்கும். நீ எனக்கு நான் இந்த ராசிக்காரன், நான் மரகத கல்லை போட்டுக்கிறேன், நான் வஜ்ர கல்லை போட்டுக்கிறேன், நான் பதுமராகம் போட்டுக்கிறேன், நான் புஷ்பராகம் போட்டுக்கிறேன், இந்திரநீலம், சுனீரம், அதெல்லாம் தேவையில்லை. நம்முடைய ஒரே கல், தாவீதெல்லாம் பார்த்தீங்களா கல், நம்முடைய கல்லே வெளிப்பாடு தான். அது கோலியாத்தை பாருங்க தலையெல்லாம் ஆக்கணும். அவன் பாருங்க ஃபுல் ஷீல்டோட வரான் கோலியாத்து. ஆனால் நம்ம சகோதரர் யாருங்க? நம்ம சகோதரர் தானே அவரு, நம்முடைய சகோதரர், நம்முடைய மூத்த சகோதரர் தாவீது சொல்றான், சின்ன பசங்க தான் அதெல்லாம் எடுத்துருவாங்க, என்கிட்ட ஒரே ஒரு கல் இருக்குது. அந்த கல் தான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. அந்த கல் என்ன வெளிப்பாடு இருந்தது தெரியுமா? விருத்த சேதனை இல்லாத இவன், அதான் அந்த வெளிப்பாடு. அதாவது விருத்த சேதனம் என்பது தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கையா இருந்தது பழைய ஏற்பாட்டில். தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை தான் விருத்த சேதனம். தேவனுக்கும் இவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, ஒரு உடன்பாடு இல்லை, ஒரு இணக்கம் இல்லை. இவன் எங்களை வீழ்த்த முடியுமா? அப்போ தேவனோடு எங்களுக்கு இருக்கிற உடன்பாடு, இணக்கம் இருக்குத, கவனன்ட் இருக்குத, நாங்கள் எப்படி இவன் மேலே தோக்க முடியும்? அப்போ சொல்கிறான், இதெல்லாம் வான நான் எப்போதும் யூஸ் பண்ணுற அந்த சின்ன ஆயுதமே போதும், நான் அடிக்காமல் இவனை வரமாட்டேன். எப்படி நான் சொல்கிறேன்? எப்படிங்க சொல்கிறீங்க டேவிட்? எனக்கு ஒரு கல் தெரிஞ்சிச்சு, வெளிப்பாடு. விருத்த சேதனம் இல்லாத இந்த செத்த மிருகம், நான் ஏற்கனவே 2 மிருகத்தை அடிச்சேன், ஒரு சிங்கத்தை அடிச்சேன், ஒரு கரடி அடிச்சேன். தேவனோடு கூட பாருங்க ஐக்கியம் இல்லாதவன், ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறவன், அவனும் ஆல்மோஸ்ட் பீஸ்ட் தான். இன்னைக்கு எல்லாரும் ஜனங்களும் பீஸ்ட் வர்ஷிப்புக்கு தான் போயின்னுக்கிறாங்க. நீங்கள் நாங்கள் மனுஷனை போய் மிருகன்னு சொல்றீங்களான்னு கேட்கலாம். முழு சபையும்
அந்த மிருகத்தை வணங்குவதற்கு தான் போய் கொண்டிருக்குது. அப்போ நம்முடைய கல் பார்த்தீங்கன்னா வெளிப்பாட்டின் கல். அந்த 12 கல்லை அந்த ஆசாருடைய மார்பதத்தில் வச்சு அது அந்த சுவத்தில் மாட்டுவாங்க. இப்போ நான் ஒரு காலையில் ஒரு கனவு காண்றேன். அந்த கனவுல நான் போயிட்டு ஆசாரியர்கிட்ட சொல்கிறேன், ஆசாரியர் சௌர் ஆபிரகாம் ஐயா, காலையில் ஒரு கனவு கண்டேன், சொப்பனம், இது நடக்குமா நடக்காதா? அவர் என்ன பண்ணுறாரு, நான் எதுனா உன் மேலே இருக்கிற கோபத்தில் இல்லைன்றுவேன், இல்லை உன் மேலே இருக்கிற மதிப்பில் இருக்குதுன்னுவேன், நான் எப்படி வேணா சொல்லுவேன், அதெல்லாம் வேணாம், நீ வா உன்னுடைய விஷயத்தை இங்கே சொல்லு, இந்த யூரியம் தும்பியும் இருக்குது அது முன்னால் சொல்லு அப்படின்னா நான் போய் சொல்லுவேன், நான் நிச்சயமாக இன்னும் கொஞ்ச நாளில் சர்வம் மர்வமாகி பரிபூர்ணம் அடைவதாக நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு நான் ஒரு சொப்பனத்தை அங்கே போய் சொன்னேன்னா அது உண்மையாக நடக்க போது. இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு ஒளி அந்த 12 கற்கள் மேலே அப்படியே ஃப்ளாஷ் ஆகும். 12 விதமான ஒளி அதுக்குள்ளே வெளியே வரும். 12 விதமான ஒளி பார்த்தீங்கன்னா கல்லுகளில் பல விதமான ஒளிகள் வரும். அப்படி சுத்தம் பாருங்க. அந்த கல் வரும்போது இவர் சொன்னது உண்மை. அவர் சொல்ல, ஆசாரியர் நீ சொன்னது உண்மைப்பா, நீ மர்வமாக நான் இல்லை, ஏதோ இங்கே இருக்கிற சிஸ்டர்ஸுங்க, நீங்கள் ஏதோ சிஸ்டர் ஜெர்லின் சிஸ்டர் பிரதரு மனு ஜோஸ்வா அவர் போய் சொல்கிறார், நான் சரி மர்வமாக போகிறேன், இது நடக்குமானா உண்மையில் லைட் அடிக்குமா அடிக்காதா? உண்மையிலே அடிக்க லைட்டு. இப்போ மனு ஜோஸ்வா போயிட்டு சகோதரர் மனு ஜோஸ்வா போய் சொல்கிறார், நான் வருகிற எலெக்ஷனில் எங்கள் ஏரியாவில் எம்பி எம்எல்ஏவா நின்று தமிழ்நாட்டில் அதிகமான லீடிங் 5 லட்சம் ஓட்டில் நான் வின் பண்ண போகிறதா ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு போய் கல் முன்னால் சொன்னார்னா லைட் அடிக்காது. ஏன்னா அப்படி ஒன்று நடக்க போகிறதில்ல. சிஸ்டர் போயிட்டு வருகிற மேயர் எலெக்ஷனில் மேயர் பிரியா ராஜனுக்கு அப்புறம் நான் தான் மேயராக நிற்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுங்க காலையில் அப்படின்னு அந்த சிஸ்டர் போய் சொல்கிறாங்க. லைட் வருமா வராதா? வராது. ஏன்னா அப்படி நடக்க போகிறது இல்லை. இதுதான் இது மாதிரி சொப்பனமாக இருந்தாலும் சரி, நடக்க போகிற காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருப்பினும் இவர்கள் போயிட்டு இந்த மார்பதகத்துக்கு முன்பாக சொல்வார்கள், இட் இஸ் கால்டு த யூரிம் அண்ட் தும்மிம். திருக்கை சொல்றாரு, என்ன சொல்றாருங்க, we got a new urim and thummim. இப்போ நாம் புதிதான ஒரு ஊரிம் தும்மிமை பெற்றிருக்கிறோம். அதுதான் இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி. எந்த ஒரு காரியம் மட்டும் அது நூதனமாக இருக்கட்டும், ஏற்கனவே இருந்ததாக இருக்கட்டும், புதுசாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் அதை அதற்கு முன்பாக சொல்ல வேண்டும். இந்த வார்த்தை அதை ஆதாரப்படுத்துமானா நீங்க யார் அதை ஏத்துக்கலாம், நீங்க ஏத்துக்கலாம். இந்த வார்த்தை அதை ஆதாரப்படுத்தவில்லை என்றால் எவ்வளவு பேர் அது பின்னால போனாலும், அது எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும், அது கணவராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், சகோதரனாக இருந்தாலும், சகோதரியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ரொம்ப நெருக்கமான உறவாக இருந்தாலும், அது தேவனுடைய வார்த்தையை ஆதாரப்படுத்தவில்லை என்றால் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக நிற்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. இருக்குறீங்களா? அல்லேலூயா. ஆமாங்க. சோ திருக்குறள் சொல்றாருங்க, we got a new urim and thummim, that is the word of God, and if your revelation doesn't tie with the word, பாருங்க, உங்களுடைய வெளிப்பாடு தேவனுடைய வார்த்தையோடு இணையவில்லை என்றால், in form of Genesis to from Genesis to Revelation, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும், வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உங்களுடைய வெளிப்பாடு தேவனுடைய வார்த்தையோடு இணையணும். அப்படி இணையவில்லை என்றால், and tie it together, then your revelation is wrong. அப்படியாக அது வந்துட்டு இணையலன்னா உங்களுடைய வெளிப்பாடு தான் தப்பு. சோ நாம் அதை விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னொரு காரணம் சொல்றார், and if we should have any revelation, நாம் ஏதாவது ஒரு ரெவலேஷனை கொண்டிருப்போமானால், should be presented to us that is contrary to the written word. இப்போ அது தேவனுடைய, நாம் ஒரு வெளிப்பாடை கொண்டிருந்து அது தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக அது தவறாக காணப்படும் என்றால், then we should never receive it. நாம் ஒருபோதும் அதை பெற்றுக்கொள்ளவே கூடாது. because that is exactly what Satan did to Eve. அதைதான் பிசாசு ஏவாளுக்கு அதுதான் செஞ்சான்றார். யார் சொல்றதுங்க? யார் சொல்றாங்க? exactly what Satan did to Eve. அதுதான் பிசாசு சரியாக அதான் செஞ்சான். she had the word, அவள் தேவனுடைய வார்த்தையை கொண்டிருந்தாள்.
பட் ஷி வாஸ் ஹண்டிங் ஃபார் சேம் நியூ லைட். என்ன சொல்றாருங்க, அவன் பிசாசினாலே வேட்டையாடப்பட்டான். ஒரு தவறான உபதேசம் நம்முடைய ஆத்மாவை தேவனிடத்திலிருந்து பிரிச்சிடும். ஒரு தவறான உபதேசம் நம்மை தேவனற்றவர்களாக மாற்றிவிடும். வார்த்தையோடு நிற்க வேண்டியதுதான் உங்களுடைய கடமை. நீ என்னோடு தான் நீங்க நிக்கணும்னு நான் ஒருபோதும் நினைக்கிறது இல்லைங்க. நீங்கள் வார்த்தையோடு நில்லுங்கள், சரியான வார்த்தையோடு. எங்கே நீங்கள் சரியானது இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த சரியான வார்த்தை வேதாகமத்தையும் தேவனுடைய செய்தியையும் அது அடையாளப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்படி நீங்க நிற்கும்போது தேவனுடைய இரக்கம் எப்போதும் உங்க மேல இருக்கும். தேவன் எப்போதும் உங்களோட நோக்கி பார்ப்பார். தேவனுடைய கிருபை எப்போதும் உங்கள் மேல இருக்கும். திருக்குறள் சொல்றாரு, so we never want to add anything to the word or take anything from the word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு எதையும் ஒன்று சேர்க்காதீங்க, அல்லது எதையும் ஒன்று எடுக்காதீங்க. stay right with the word. வார்த்தையோடு சரியா தரித்திருங்க. contrary is unbelief. பாருங்க, என்ன சொல்றாரு, அது அவிசுவாசம் தேவனை தடைப்படுத்தாது என்ற செய்தியை தீர்க்கதரிசி அந்த செய்தியில் பேசுறார். அவ இன்னைக்கு வேதத்தோடும் செய்தியோடும் ஆதாரம் இல்லாத பல புதிய உபதேசங்கள் இன்னைக்கு உலகத்தை சுற்றி கொண்டிருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டை சுற்றி கொண்டிருக்குது, நம்முடைய சென்னையை சுற்றி கொண்டிருக்கிறது. இவைகளில் போய் மக்கள் சிக்கி கொண்டு தன்னுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி கொள்ளுகிறார்கள். நான் இன்னொரு தடவை கூட ஐ எம் கிளியர்லி ரிஜிஸ்டர் எ திங், ஒரு விஷயத்தை உங்களுக்கு சரியாக உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். சரியான வார்த்தை நான் பிரசங்கிக்கலைன்னா யூ மே லீவ் இட். நீங்கள் என்ன வேண்டு போயிடலாம். ஏன்னா உங்களை அழைச்சது நான் இல்லை, தேவன் தான் உங்களை அழைச்சார். நான் இப்போது இங்கே பேசுகிற வார்த்தை நிச்சயமாக நியாயத்தீர்ப்பில் தேவன் அதை கொண்டு வருவார். அல்லேலூயா. நாம் இங்கே சபையை பெருக்கணும், ஆட்களை சேர்க்கணுன்றதெல்லாம் மோட்டோ கிடையாது. அது நம்முடைய எண்ணமோ குறிக்கோளே இல்லை. இந்த ஜனங்களை எவ்விதமாவது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசத்திலே நடத்த வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு வேதாகமத்தோடும் செய்தியோடும் ஆதாரம் இல்லாத எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு இருக்குதுங்க. பாருங்க, நான் பாருங்க தேவனுடைய வார்த்தை தான் சொல்றேங்க. அப்ப ஜனங்கள் போய் இதில் போய் சிக்கி கொண்டு தன்னுடைய ஆத்மாவை கரைப்படுத்திக் கொள்கிறார்கள். இதெல்லாமே ஜனங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சமாக, ஒரு புதிய ஊக்குவித்தலாக இருப்பதால் அசலான தேவனுடைய வார்த்தை விட்டுவிட்டு போலியான பிசாசனுடைய டாக்டிக்ஸில் போயிட்டு ஜனங்கள் விழுந்து விடுகிறார்கள். பாருங்க, ஞானஸ்நானம் தேவையில்லை, ராபோஜனம் தேவையில்லை என்று இன்னைக்கு அநேக மக்கள் இவ்விதமாக விசுவாசிக்கிறாங்க, அவ்விதமாக உரிமை கோருகிறார்கள், அவ்விதமாக போதிக்கின்றார்கள். ஆனால் இந்த செய்தியை பிரசங்கித்த திருக்கதரிசி வில்லியம் பிரண்ணாம் தான் பிரசங்கித்த கடைசி செய்தியிலே 1965 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அவர் கடைசியாக பிரசங்கித்த செய்தி என்ன தெரியுங்களா? ராபோஜனம். அந்த செய்தியிலேருந்து ஒரு மேற்கோளை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேங்க. அதுதான் சொல்கிறேன். நான் சொல்கிற காரியம் இது தாங்க நம்முடைய ஆதாரம். இந்த செய்தி தான் தேவன் இன்னைக்கு, இந்த வேதாகமம் தான் நமக்கு ஆதாரம். சொல்றார் ராபோஜன செய்தியில் 17, 18, 19, 20 வாசிக்கிறேன். நாம் சரீர பிரகாரமாக ஆசரிப்பதற்கு 3 தெய்வீக நியமங்கள் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளன. சரீரப்பிரகாரம் ஆசரிப்பதற்கு 3 டிவைன் ஆர்டினேஷன் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளன. அவைகளில் ஒன்று ராபோஜனம், மற்றவை கால்களை கழுவுதல், தண்ணீர் ஞானஸ்நானம். இம்மூன்று மாத்திரமே. அந்த மூன்றும் பரிபூர்ணத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இம்மூன்று நியமங்களை மாத்திரம் நாம் பெற்றிருக்கிறோம். இவை பரிசுத்த பவுலினால் புதிய ஏற்பாட்டில் அளிக்கப்பட்ட நியமங்கள் என்று நாம் அறிவோம். அதனால தான் பவுல் சொல்றாருங்க, நானேயாவது வேறொரு தூதன் உன்னை பிரசங்கிச்சாலும் அவன் சபிக்கப்பட்டான். ஏன்னா அவ்வளோ அவர் நிச்சயமா இருந்தார். அதனால தான் திருக்கதரிசி பவுலை காரணம் காட்டுகிறார். ஏன்னா அதை ஒரு மனிதனிடத்தில் பெறவில்லை, ஒரு மனிதனிடத்தில் கற்கவில்லை, அவர் தேவனை வெளிப்படுத்தினாரு. பவுலினால் அது அளிக்கப்பட்ட நியமங்கள் என்று நாம் அறிவோன்றார். 18 வார்த்தையை ஏற்றுக்கொள்வது தான் ராபோஜனம் என்று நாம் கூறுவோமானால், சொல்றாங்க வார்த்தையை நாம் எடுத்துக்கிறோம், அதுதான் ராபோஜனம் என்று நாம் கூறுவோமானால், கர்த்தருடைய வார்த்தையை ஒருவன் தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கு கொள்ள அவனுக்கு உரிமை கிடையாது என்பது என் கருத்து. பாருங்கள், வார்த்தை சொல்றாங்க, மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நான் வார்த்தையே சாப்பிட்றேன், ராபோஜனம் எடுக்காதவங்க ராபோஜனம் எடுத்துட்டுங்க சொல்ற கருத்து எப்போ பேசினாருங்க? 65லே பேசிட்டாருங்க. அப்படி ஒருவர் சொல்வார் என்றால்
அந்த பாருங்க, அப்படின்னா அவர் வந்து அது ஒரு சரியான விஷயமா இருக்காது. அப்படி உரிமை கிடையாது என்பது என்னுடைய கருத்து. உங்களுக்கு நான் படித்து காண்பிக்க போகிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன், அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது கவனிங்கள். பின்ன ஏன் நாம் அதே அடிப்படையில் தான் ரட்சணிய சேனை சொன்ன பார்த்தீங்களா, சால்வேஷன் ஆர்மி, ரட்சணிய சேனை கூட்டத்தாரின் கருத்து முற்றிலும் நியாயமானதுன்னு நாம் கூறிடலாமே. அவங்க ஞானஸ்தானம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்களே, அது சரின்னு நம்ம சொல்லிடலாமே. அவர்களுக்கு எந்த விதமான தண்ணீர் ஞானஸ்தானம் பெறுவதிலும் நம்பிக்கை கிடையாது, அது எங்களுக்கு அவசியம் இல்லை என்று அவர்கள் சொல்லுகின்றனர். நமக்கு தண்ணீர் ஞானஸ்தானம் அவசியம் இல்லை என்றால் பின்ன ஏன் நாம் ஞானஸ்தானம் பெறுகிறோம்? அவர்கள் தண்ணீர் உங்களை ரட்சிப்பதில்லை, ரத்தம் மாத்திரமே ரட்சிக்கிறது என்கின்றனர். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன், அது சரிதான் சொல்றார். தண்ணீர் ஒருபோதும் நம்ம ரட்சிப்பதில்லை. எது ரட்சிக்குது? ரத்தம் தான் நம்மை ரட்சிக்கிறது. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். தண்ணீர் அல்ல, ஆனால் கிருபையின் உள்ளான கிரியை முடிந்து விட்டது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க நாம் தண்ணீர் ஞானஸ்தானம் பெறுவது அவசியம். உள்ள ஒரு கிரியை நடந்திருக்குது, என்ன ஏதோ ஒரு மாறுதல் ஏற்பட்டுக்குது, நான் மாறி இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்கு தான் இந்த தண்ணீர் ஞானஸ்தானம் நமக்கு அவசியமா இருக்குது. அதே போன்று ராபோஜனத்தையும் நாம் கை கொள்ள வேண்டும். என்ன சொல்றாருங்க? இதுதாங்க அவர் கடைசியா பிரசங்கித்த செய்தி. 1965 வருஷம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அவர் கடைசியா பிரசங்கித்த செய்தி. இதுக்கு அப்புறமா வேற செய்தி அவர் பிரசங்கிக்கல. அவர் ஊருக்கு போனாரு, ஆக்சிடென்ட் ஆகிட்டாருங்க. அவர் வந்துட்டு மரித்து போயிட்டாருங்க. டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இதே வருஷத்தில் மறிச்சிட்டாருங்க. 12ஆம் தேதி பேசுகிறாருங்க. கரெக்டாக இது நடந்து 12 நாளில் அவர் மறிச்சிட்டாருங்க. அவர் சொல்கிறாருங்க, நாம் ராபோஜனத்தை கை கொள்ள வேண்டும். இவர் தான் 7வது தூதன், இவருக்கு தான் தேவன் எழுதினார், இவரை தான் கேப்ரியல் சந்தித்தார், இவர் தான் கர்த்தருடைய தூதனை சந்தித்தார், இவரை தான் தேவன் சந்தித்தார், இவர் தான் மணவாட்டி தரிசனத்தை பார்த்தார், இவர் தான் பாருங்க 2வது வருகைக்கு முன்னோடியாக இருக்கிறார். இவ்வளவு காரியங்கள் தேவன் இவரை கொண்டு பேசி இருக்கும்போது கடைசியாக பிரசங்கித்த செய்தியிலேயே நாம் ஞானஸ்தானத்தை வந்து எடுக்க வேண்டும், நாம் ஒருபோதும் கம்யூனியனை நிறுத்தக்கூடாது, அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது இப்போ கம்யூனியன் எடுக்க வேணாம் நிறுத்தலான்னு நம்ம யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோம்? அதுக்கான ஆதாரம் எங்க? யார் அதை சொல்லுவது? புரியுதுங்களா? யார் அதை சொல்றா? அவர் அப்படி நிறுத்துவதற்கு அவர் எங்கே ஆதாரத்தை கொண்டிருக்கிறார்? ஏன்னா இந்த செய்தி தான் யூரிம் தும்மிம். ஒருத்தர் கம்யூனியன் எடுக்க வேணும்னு என்கிட்ட சொல்றாருன்னா அதை கொண்டு வந்து நான் இந்த யூரிம் தும்மிமில் பார்க்குறேன். ஓ, இது சரியாக நம்ம சர்ச்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் பார்த்தா லைட்டை அடிக்க மாட்டேங்குது, லைட் வரல. ஏன் வரலன்னு தேடி பார்த்தா லைட் என்ன சொல்லுதுன்னா, நான் வரும் வரைக்கும் நீ அதை எடுக்கணும், நீ கை கொள்ளணும். அவர் கடைசி மெசேஜ்ல எடுக்கணும் தாங்க சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே பாருங்க, இது அன்பினால சொல்லப்படுகிற காரியம். நான் ஏதாவது காரியத்தை நான் தவறாக புரிந்து கொள்வதற்கு எனக்கு நிறைய வழிகள் இருக்குது. நான் பரிபூர்ணமான ஆளே கிடையாது. நான் நாளைக்கு கூட ஒரு விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்குவேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்னை எப்போதும் நேர்படுத்தும். நான் இது யாருக்கும் பேசல, எனக்கு தான் இந்த மெசேஜை பேசுகிறேன். நான் தவறாக வழி விலகி போகிறதுக்கு 100 காரியம் இன்றைக்கி எனக்கு இருக்குது, என் முன்னால் இருக்குது. ஆனால் நான் தேவனுடைய இரக்கத்தை நம்பி இருக்கிறேன். அவர் ஒருபோதும் என்னை தவறாக நடத்த மாட்டார். ஏன்னா அவருடைய அன்பு தெய்வீகமானது, அவருடைய தாய் அன்பு தெய்வீகமானது. அவர் என்னை எந்த நேரத்தில் என்னை விட மாட்டார். நான் என்னை ரொம்ப கேவலமான சேத்துல இருந்து என்னை தூக்குனார். என் நம்பிக்கையை நான் அதில் கொண்டு இருக்கிறேன். அவர் ஒருபோதும் he never give up me, என்னை ஒருபோதும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ பலவிதமான உபதேச குழப்பங்கள் மத்தியில் ஒரு சுத்தமான மனவாட்டிய தேவன் நீங்க எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீ குடிச்சிருக்கலாம், அது தேவன் மன்னிச்சிருவார். நீ அறிக்கை செஞ்சினா. உனக்கு தவறான பெண் சிநேகிதங்கள் இருந்திருக்கலாம், இது யாரும் வந்து தவறாக எடுத்துக்காதீங்க, ஓ இப்படியெல்லாம் செய்யலான்ட்டு. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய முன் வாழ்க்கையில் அதை செஞ்சிருக்கலாம், தேவன் அதை மன்னிப்பார். ஆனால் நீ உபதேச ரீதியாக நீ தவறாக போயிட்டினா அதுதான் கால்டு ஸ்டெயின், கரைப்படுதல். உண்மை நான் சொல்றது வந்து என்னுடைய ஆதாரம் இது 2 தான். இது தவிர எனக்கு எதுவும் தெரியாது.
ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இவ்விதமாக தான் இருக்குது. இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறதான மனவாட்டி ஒரு சுத்த மனவாட்டியா நம்மளை அப்படிதாங்க அழைச்சிருக்கிறாரு. நம்மளை சபைக்கு ஒரு சகோதரி வந்தாங்க. அந்த சகோதரி நம்மளை விட்டு போயிட்டாங்க. 2015 வருஷத்தில் நம்மளுடைய சபைக்கு வந்தாங்க. 3 வருட காலம் நம்மோடு கூட ஐக்கியத்தில் இருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வடபழனிலேருந்து வந்தாங்க. அவங்களோட இன்னொரு சகோதரியும் வந்தாங்க. அவருடைய சகோதரன் பிரணாம் தான் கிறிஸ்துன்னு ஒரு உபதேசத்தை சொன்னதான் அந்த அம்மா ஏற்றுக்கினாங்க. அதனால அவங்க நம்ம சபை விட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளோ பேசினேன் கேட்கல. ஆனால் இன்னைக்கு அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு அவங்களுக்கு வெகு தூரத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இவ்விதமான உபதேசங்கள் எதுவுமே நிலை நின்றதே கிடையாது. சரிங்களா? ஏன்னா வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை தான் ஒழிந்து போகாது. நான் என்னதம்மா தீர்மானம் பண்ணேன், எனக்கு அடுத்த வேலை சோறே இல்லை கூட பரவாயில்ல, இதோடு நான் நின்று நான் மறிச்சு போகிறேன். அப்படிதாங்க நம்ம ஜீவிக்கணும். எனக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நடக்கிற காரியங்கள் நான் என்னுடைய விருப்பம்னா, நான் வழி விலகி போகிற மாதிரி இருந்தால் யாருன்னா எனக்கு கரங்களை கொடுத்து தூக்கணும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் சரியாக நடக்கணும்னு விரும்புகிறேன். என்னுடைய இருதயத்தில் அதுதான், நான் சரியாக நடக்கணும். நான் சரியாக நடக்க தேவன் எப்படியாவது ஒரு வகை எனக்கு உதவி செய்வார். ஏன்னா நான் தேவனால முன்குறிக்கப்பட்டவன், நீங்கள் தேவனால முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவன் ஒருபோதும் உங்களை வழி விலகி போக விட மாட்டார். ஏன்னா தாவீது அவர் கோலம் ஒரு தடியனை தேற்றும், கோல்ல அவர் என்ன பண்ணுவார்னா ஆகாரத்தை உடைத்து போடுவார் ஆட்டுக்கு. அது வழி விலகும் போது கையில் லைட்டாக தடிக்குது, லைட்டாக ஒரு தட்டுவார். வாக் ரைட் என்ற சத்தம் நான் கேட்பேன். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இந்த பரிசுத்த வேதாகம் என்பது பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றார், இது எழுத்து வடிவிலான தேவன், பிரிண்டட் ஃபார்ம்ல இருக்குது. தேவன் தாமே இந்த வேதத்திலிருந்து தம்மை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, தேவனுடைய சொந்த வார்த்தையாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தேவன் நம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு உண்மையான சர்ச்சை கட்ட விரும்பினார், சரியான சர்ச்சை கட்ட விரும்பினார். அதுக்கு தான் தேவன் அதனுடைய மூல வார்த்தை அளித்தார். நமக்கு என்ன வார்த்தை அளித்திருக்காருன்னா, மூல வார்த்தை, ஒரிஜினல் வேர்டு. ஸ்போக்கன் வேர்ட் இஸ் த ஒரிஜினல் சீட். மூல வார்த்தை தேவன் நமக்கு அளித்தார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னைக்கு இந்த மூல வார்த்தை தான் நம்மை தேவனுடைய அந்த மகத்தான வழிநடத்தலுக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்தும். பாருங்க, ஒரு சில உபதேசங்கள் இன்னைக்கு என்ன நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு நம்ம தேவனுடைய இந்த காரியங்களை பார்க்கலாம். இன்னைக்கு மெனி ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ், டீச்சிங்ஸ் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. ரிசரக்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு டெத்தில் ஒரு சகோதரர் பிரசங்கம் பண்ணுறார், உயிர் தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் எல்லாம் உயிர் தேர்தலாம் எல்லாம் நடந்து ஆயிடுச்சு, உயிர் தேர்ந்துட்டாங்க அப்படின்றார். சரி, உயிர் தேர்ந்துட்டாங்களா, இன்றைக்கி அப்போ எல்லாம் செத்துனுக்குறாங்க, அவங்க விசுவாசிங்க சாவுறாங்க. பைபிளில் இருக்குது, உயிர் தேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கணும், ஒரு ஈவெண்ட் இருக்குது. இருக்குதா இல்லையா? உயிர் தேர்தல் முடிந்து போகும் என்றால் அப்போ இப்போ சாவுறூர் அவர் அவர் என்ன நித்தியத்தில் இருக்கிறாரா, காலம் என்ற கணக்கில் இருக்கிறாரா, காலத்துக்கு ஒன்றுமே தெரியலையே. அப்போ பாருங்க, உயிர் தேர்தல் முடிந்து விட்டது, ராப்சர் முடிஞ்சு போயிடுச்சு. 63 அவர் என்ன சொல்றார், எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்திருக்கிறோம். தீர்க்கதரிசி மெசேஜில் பேசுறாரு. ஏங்க செய்தியை இந்த ராப்சர் மெசேஜை ராப்சர் என்ன சொல்றாருன்னா, ராப்சருக்கான ஃபெய்த்தை கொடுக்கறதே அவர் மூலமா தேவன் வெளிப்படுத்தின மெசேஜ் தான். அவரே 65 வந்து நான் ராப்சரை காத்திருக்கிறேன்றாரு. அவரு சொல்லி விசுவாசிச்சுங்க 63 முடிச்சுன்றாங்க. எப்படி இருக்குது இது? அவ்வளோ ஒரு முரண்பாடான காரியமா இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ உயிர் தேர்தல் முடிந்து விட்டது, ராப்சர் முடிஞ்சு விட்டது. நாம் இப்போது 1000 வருட அரசாட்சியில் இருக்கிறோம். ஐக்கியத்தின் அடிப்படை என்ற செய்தியில் தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் கொட்டேஷனாக வாசிக்கல, இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த கொட்டேஷனை அனுப்புகிறேன். அந்த கொட்டேஷன் நான் அனுப்புகிறேன். ஐக்கியத்தின் அடிப்படை என்ற செய்தியில் 99, 100 2 பேராகிராஃபில் பேசுகிறாருங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு ஜனங்கள் வந்து 1000 வருட அரசாட்சியில் ஒருத்தர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து
ஜெர்மன் மொழியில் பேசுவோம், அரசாட்சியில் இருக்கிறவங்க அப்படி சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க நாங்கள் அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசுவோம். ஒருத்தர் சொல்கிறாங்க நாங்கள் ஃப்ரெஞ்சு பேசுவோம். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சொன்னால் ஒரு ப்ராக் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அந்த லாங்குவேஜில் பேசுவோன்றாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க வேறு இந்த மாதிரி பலவிதமான மக்கள் வந்து சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ன்றாங்க, ஒருத்தர் சொல்கிறாங்க அமெரிக்கன் இங்கிலீஷ்ன்றாங்க. ஐ எம் கோயிங் டு சர்ப்ரைஸ் யூ. இப்போது நான் உங்களை ஆச்சரியப்படுத்த விரும்புகிறேன், அது இன்ப அதிர்ச்சி அளிக்க விரும்புகிறேன். நாம் ஒரு பரலோக மொழியை பேசுவோம். இதுவரைக்கும் பூமியில யாருமே பேசுறாத ஒரு மொழியை தான் அரசாட்சியில் இருக்கிறவங்க பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாருங்க? அரசாட்சியில் இருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்க நான் நினைக்கிறேங்க, நான் அரசாட்சிக்கு போக போறேன். இன்னும் உயிர் தேர்தல் முடியல, இன்னும் எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிஞ்சிச்சுன்னா நான் இங்கே என்ன உபத்திர காலம் தானே இருக்கிறேன். நான் உபத்திர காலமே 3.5 வருஷம் தானே. நான் இந்த மெசேஜை ஏற்றுக்கொண்டு வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. 2000 கேட்ட இந்த மெசேஜை 2001 ஏப்ரலில் ஞானஸ்தானம் எடுத்தேன். 6-7 மாதம் சர்ச்சைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். இன்னைக்கு என்ன 2025 ஆயிடுச்சு. எவ்வளோ நாளுங்க எனக்கு உபத்திர காலம்? என்னங்க எனக்கே பைத்தியம் முடியுதெல்லாம் கேட்டால. இதை எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது? தானியலுடைய 70 வாரங்களாம் எதில் கொண்டாந்து சேர்க்கறது? தானியல் 70 வாரங்கள் லிட்ரலாகவே 490 வருஷம். அதில் எந்த குழப்படியும் கிடையாது. 490 வருஷம், 7-49, 490 வருஷத்தை தான் என்ன சொன்னாருங்க? 7 வாரங்களும் 62 வாரங்களும் அரை வாரமும் இன்னொரு 4 பார்ட் ஆகுது. 7 வாரம் அவங்க வந்துட்டு யூதர்கள் என்ன பண்ணாங்க? ஆலயத்தை திரும்ப கட்டினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறாரு. 62 வாரங்களை பிரிக்கிறாரு. 69 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அரை வாரம் 3.5 வருஷம், அது இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம். பேலன்ஸ் அரை வாரம் 3.5 வருஷம். 1260 நாள் அளவும் யூத காலண்டரில் ஒரு மாதத்துக்கு 30 நாள் தான். கரெக்டாக 1260 நாட்கள் 3.5 வருஷ காலம்தான் உபத்திர காலம் பூமியில் நடக்கும். இப்போ நான் 24 வருஷம் கணக்கு போட்டால் நான் எத்தனை நாளாக இருந்திருப்பேன்? நான் அப்போ 63லேயே உயிர் தேர்தல் நடந்துச்சுன்னா நான் உபத்திர காலம் 63லேருந்து இது வரைக்கும் எத்தனை வருஷம் ஆகுதுங்க? கணக்கு எல்லா வகையிலும் இடியுது. புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தை ரொம்ப எளிமையானதுங்க, ரொம்ப 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 எளிமையானது. நம் வார்த்தைக்காக நிற்கும்படி வந்திருக்கிறோம். அப்போ பாருங்க, மில்லேனியம் நடந்து கொண்டிருக்குதுன்றாங்க. எப்போ தொடங்குச்சு? பரலோக மணவாளன் மற்றும் பூமிக்குரிய மணவாட்டின் வருங்கால இருப்பிடத்தில் we are waiting for the millenniumன்றாரு. எப்போ யார் தொடங்கி வச்சது? இதுக்கெல்லாம் பதிலே இல்லை. அதான் சொல்றேங்க, நம்ம எந்த ஒரு காரியத்தை வந்து நான் இதை வந்து முழு காங்கிரிகேஷன் சொல்றேன், எனக்கு நானே சொல்லிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய ஜனமே, அவருடைய வார்த்தைக்காக அழைப்பதற்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். அந்த வார்த்தையில வலது இடதுபுறம் சாயாதபடி நடக்க வேண்டிய பொறுப்பை தேவன் நமக்கு அளித்திருக்கிறார். அதன் பிறகு என்ன நல்லாங்குது பாருங்க. பிரண்ணாம் தான் தேவன் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க. பிரண்ணாம் கிரைஸ்ட் டாக்டரின். திருக்கதரிசி அதை குறித்து அவரே பிரசங்கம் பண்ணிட்டார். ஒரு பாம்பு வந்தது, அந்த பாம்பு வந்து இந்த மாதிரி வந்து சொப்பனம் பார்த்தோம், ஒரு பாம்பு வந்தது, அது வந்து இந்த மாதிரி தவறான உபதேசத்தை கொண்டு வந்தது. அந்த பாம்பை நான் தலையிலே அடித்தேன், அது தலையில் அடி வாங்கி ஒரு மூத்திர குட்டைக்குள்ளே போயிடுச்சு, அது இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் செத்துறேன்னார். ஒரு பிரசங்கமே பண்ணாருங்க. அந்த பிரசங்கத்துக்கு என்ன தலைப்பு தெரியுங்களா? தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம், த ஹெட் ப்ரூஸ்டு சர்பெண்ட். அது என்னன்னா பிரண்ணாம் கிரைஸ்ட் டாக்டரின். இதைத்தான் அந்த சிஸ்டருக்கு சொன்னேன் நான். இப்படி ஒரு பிரசங்கமே பண்ணியிருக்கிறாருங்க சிஸ்டர், நீங்கள் ஏன் இதுலேருந்து விலகுறீங்க? எப்போதுமே ஒரு புது வெளிச்சம் நமக்கு அதிகமான ஊக்குவித்தலையும் உற்சாகத்தையும் அளிக்கும். சொல்றார், பலபலத்தலுக்கும் ஜொலித்தலுக்கும். சுவிசேஷம் என்றைக்குமே ஜொலிக்கும். பலபலப்புன்றது வேறொருத்தனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். ஒரு சூரியன் இருக்குது, ஒரு எவர் சில்வர் தட்டை வச்சா அது அந்த பலபலப்பை காட்டும், ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது. இன்னைக்கு இந்த ராங்கான டாக்டரின்ஸ் எல்லாமே பயங்கர பலபலப்பாக கண் கூசுற அளவுக்கு பலபலக்கும், ஆனால் சுவிசேஷம் எப்போதும் ஜொலிக்கும்.
ஸ்டார் பார்த்தா ஜொலிக்கும். அல்லேலூயா. ஆமாம், முத்துக்கள் பார்த்தா ஜொலிக்கும். கற்கள், வைர கற்கள் எல்லாம் ஜொலிக்கும். அது எந்த ரிஃப்ளெக்ஷனுமே தேவையில்லை. அப்போ பாருங்க, இந்த பிரணாம் தான் காடுன்றது எவ்வளோ ஒரு பொய்யான மாயான உபதேசம் இது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, பாலாசர் லாரி தான் காடு. இது ஒரு உபதேசம் இருக்குது. இதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, ஆந்திராவில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் உலகத்தில் அங்கங்கே செதறிக்கிறாங்க. பாலாசர் லாரி தான் காடு. அதுக்கப்புறம் இன்னொரு டீம் இருக்கிறாங்க. வேலூரில் தாமஸ்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். வேலூர் தாமஸ் வந்து 7ஆம் தூதன். இன்னைக்கு நம்பி ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த டாக்டரின்ல தான் நம்ம விட்டு போயிட்டாங்களா அந்த சிஸ்டரு, அவங்க தம்பி போயிட்டாருங்க. அந்த சிஸ்டர் போனதால சர்ச்சில் இருக்கிற இன்னொரு சிஸ்டரை சொல்லி ரொம்ப வலுக்கட்டாயமாக கூட்டின்னு போயிட்டு ஒரு ஆத்மாவை பிசாசு தவறான டாக்டரின் மூலமாக வஞ்சிச்சிட்டாங்க. இப்போ என்னென்ன சொன்னாங்க, பிரணாம் தான் கடவுள்ன்றாங்க. அது தவறான உபதேசம், போலியான பிசாசு உபதேசம். பாலாசர் லாரி அப்படின்னு அவர் வந்து தேவன் மனுஷகுமார்னு சொல்கிறாங்க. இந்துக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் தான் கல்கியினுடைய அவதாரம். 10, 11, 9 தெரில, லஹரி கிருஷ்ணா அப்படின்னு அவங்க ஒரு உபதேசத்தை 10வது அவதாரமா அப்படின்னு அவங்க ஒரு டாக்டரின். எல்லாரும் வந்து வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அந்த பாலாசர் லாரியுடைய ஆசிரமத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே தான் ராப்சர் நடக்குன்ட்டு. வேலூர் தாமஸ்ன்ற ஒரு ஊழியக்காரர் அவரே தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக்கிட்டார், நான் தான் 7வது தூதன். இதில் என் முகம் தெரியுதுன்ட்டார். இதில் அவன் முகம் தெரியுதான். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்கிறேன், கேட்குறவன் கேனையாக இருந்தால் காற்றுல கெட்டப்பாறை பறக்குதுன்னு வாங்கலாம். பார்த்தீங்களா? இதை நம்புறதுன்னு ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம ஊர்லேயே இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த 25 வருஷ காலத்தில் நான் பார்த்து வந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் இருந்தவங்க இன்னும் நிறைய பார்த்துருப்பாங்க. இதே அரும்பாக்கத்தில், நாம் இன்னைக்கு எங்கே இருக்குன்னா அரும்பாக்கத்தில் இருக்கிறோம். ஜோஷுவா கமாலியல்னு ஒரு முஸ்லீம் பாய் ஒருத்தர் இருந்தார். அந்த முஸ்லீம் பாய் என்ன பண்ணார்னா, அவர் வந்து என்டைம் மெசேஜுக்குள்ளே வந்துட்டு நான் தான் 7ஆம் தூதன் சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டியிருந்தார். அவரே போடுவார் 7ஆம் தூதன் ஜோஷுவா கமாலியல்னு. பார்த்தீங்கன்னா வேதத்துக்கு முரணான குழப்பமான உபதேசங்கள். என்ன சொல்லிட்டாரு தெரியுங்களா? எப்படி எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக உருவாக்கும் போது எப்படி ஆண் சர்பண்ட் இருந்தோ பெண் சர்பண்ட் அதே மாதிரி இருந்தது அப்படின்ட்டு அவர் ஒரு கேவலமான ஒரு கதையை வந்து சொல்லிட்டார். இது வந்து எனக்கு தேவன் வெளிப்படுத்தினான்னு சொல்லிட்டாருங்க. ஓகே, அவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அதன் பிறகு காக்குவா பிலிப்புன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து 8வது தூதன். வில்லியம் பிரணாம் நிறைய டாக்டரினை வெளிப்படுத்தலை, எனக்கு தான் வெளிப்படுத்துறாருன்னு ஒரு கருப்பின சகோதரர் அவர், காக்குவா பிலிப். அந்த காக்குவா பிலிப்புக்கு சென்னையில் ஆட்கள் இருக்கிறாங்க. ட்ரினிடாட்டில் நம்ம மெசேஜ் தான் நான் சொல்கிற, யாரும் வெளியாள் கிடையாது. நான் வெளியே யாரையுமே சொல்ல, நான் சொல்கிற எல்லாமே இந்த மெசேஜுக்குள்ளே இருந்தவங்க தான். எட்கர் ராஸ்கோய், நெட்டில் எல்லாம் போய் பார்த்துடாதீங்க, தேவையில்லாத குழப்பமெல்லாம் வரும் உங்களுக்கு. எட்கர் ராஸ்கோய் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் த ஜெஹோவா, ஐ எம் த ஹோலி கோஸ்ட். தீர்க்கதரிசி பிரசங்கத்தை தான் பண்ணுறாரு. என்னுடைய தூதன் தான் வில்லியம் பிரணாம்ன்றாரு. 6000 7000 பேர் அந்த ட்ரினிடாட் சர்ச்சில் கூடுறாங்க. பயங்கர மிராக்கள் நடக்குது. எல்லா வியாதியும் சுகமாகுது. ஜனங்களாம் அங்கே போகிறாங்க. இது சரியா தப்பா? அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் அது எல்லாமே கரைப்படுத்தப்பட்ட காரியம். அதான் சொல்லுது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டோர்களே வஞ்சிக்கத்தக்கதான ஆவிக்கிரியை செய்யும். எப்படியாச்சும் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு தான் அந்த காரியங்களை செய்வான். அவர் பேர் எட்கர் ராஸ்கோய். அந்த எட்கர் ராஸ்கோயினுடைய அவருடைய சர்ச்சு விசுவாசிக்க எனக்கு வந்து ஒரு இது ஆயிடுச்சுங்க, ஒரு கான்வர்சேஷன் ஆயிடுச்சு வாட்ஸ்அப்பில். அவர் ஏதோ நம்பரில் ஒரு குரூப்பில் வந்து பார்த்து போட்டு அனுப்பிச்சிட்டார். நான் வந்து இது முற்றிலுமான டெவில்ஸ் டாக்டரின் அவர்கிட்ட. அவர் சொன்னார், உன்னை வந்து நான் ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன சொன்னார். நான் உனக்காக பரிதாபப்படுறேன், உன் ஆத்மா வந்து எனக்கு முன்னால் வந்துட்டு குற்றவாளியாக நிற்கக்கூடாது, நான் உனக்காக பரிதபிக்கிறேன் நான் சொன்னேன். ஜட்ஜ்மெண்ட்டில் பார்க்கலாம், மேபி வாய்ப்பு இருக்குது. நீ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உன்னை நியாயம் தீர்க்கிற அளவுக்கு அந்த இடத்துல நீ நிற்கக்கூடாது, நான் இப்போவும் உனக்காக விரும்புகிறேன்.
கர்த்தரும் ஆத்துமா மேலே இரக்கமாக இருப்பாராங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த சகோதரர்கிட்ட. இப்படி இது ஒருத்தர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ட்ரிபுலேஷன் பீரியட் இஸ் 7 years. உபத்திர காலம் எத்தனை வருஷங்க? இதை விசுவாசிக்கிறதுக்கு இன்னைக்கு சபை இன்னைக்கு வந்து ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் 3 வருஷம் தான் இருக்குது. தீர்க்கதரிசி கேட்குறாங்க. தீர்க்கதரிசி அந்த டயக்ராம் போட்டாருங்க. நாம் எதுவுமே சொல்ல. அதான் பார்த்தீங்களா, மத்தேயு 28:19 அப்போஸ்தலர் 2:38 இருக்குது. அது ரெண்டுத்தில் இருந்தால் ஒன்று தான் உண்மை. அடுத்த வாரம் தான் நான் கம்மிங் ஆஃப் த லார்ட் பேசுகிறேங்க. ஏன்னா இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னால் இதெல்லாம் வந்து நம்ம பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. உண்மையிலே இதனால் பாருங்கள், நம்ம இந்த சின்ன ஐக்கியத்தை தொடங்கி நிறைய பேர் போயிட்டாங்க நம்மளை விட்டு. நம்ம எல்லாருமே ஒரு ஐக்கியமாக இருக்கணும்னு தான் விரும்புகிறோம். நமக்கு ஒரு கனத்த இருதயத்தையும் ஒரு பாரத்தையும் நம்ம உருவாக்கிட்டு தான் போயிடுறாங்க. ஆனால் அவங்க போய் நல்ல ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா நான் உண்மையிலே சந்தோஷப்படுவேங்க. நம்ம யாருமே யாரையும் இழக்க விரும்பலை. நம் தூய்மையான உபதேசத்தில் இருக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய இருதயமாக இருக்குது. அல்லேலூயா. ஓகே, இப்போ 7 வருஷ காலன்றதே இல்லை. தீர்க்கதரிசி வந்து ஒரு படம் வரைஞ்சார். ஆனால் கேட்குறாங்க, நீ 7 வருடம் என்று சொன்னீரா? நோ 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 அப்படி சொல்லவே இல்லை. முதல் 7 வருஷத்தில் 3 வருட காலம் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டாரு. இன்னும் 3 வருஷம் தான் விடப்பட்டுக்குதுன்னு தீர்க்கதரிசி தன்னுடைய வாயால் பேசிட்டாருங்க. இன்னும் 7 வருஷம் தான் சொல்கிறதுக்கான ஒரு டீம் இருக்குது. அதை ஆதரிக்கும் ஒரு டீம் இருக்குது. நம்ம சபையிலேருந்து ஒரு மூத்த சகோதரன் அந்த இடத்துக்கு தான் போயிருக்கிறார். அவர் அதை ஆதரிக்கிறாரு நமக்கு தெரியாது. சரிங்களா? பாருங்க, நாம் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு சரியான எனக்கு கூட என்னுடைய ஒரே ஒரு விஷயம் தாங்க. எனக்கு ஒன்றும் பின்னணி இல்லாமல் இருக்கலாம், எனக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையோடு இருக்கிறதுக்கு நான் ஒருபோதும் நான் வளையவே மாட்டேன். அதனால் என்னை எவ்வளோ கீழ்த்தரமான கெட்ட பேர் எனக்கு வந்தாலும் கூட சரி, நம்மோட ஐக்கியத்தில் இருக்கிறவங்கள நம்ம சரியானதில் ஒன்று நடத்தணும். அது ஒன்று தான் என் இருதயத்தை நினச்சிருக்கிறேன். நான் இப்போ இந்த ஊழியத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஆகுதுங்க. என்னுடைய மாம்சீகமான வாழ்க்கை தரம் உயர்ந்துதான்னு கேட்டால் உண்மையில உயரல. நான் அன்றைக்கி எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறேன். ஒருவேளை அடுத்த 10 வருஷத்தில் இப்போ இருக்கிறத கட்டு கூட இன்னும் சரிவை தாண்டி போகலாம். ஆனால் நான் வரும்போது இருந்ததான அந்த அந்த என்ன சொல்கிறேன், அதனுடைய அனுபவம் இன்றைக்கி எனக்கு இல்லை. இன்றைக்கி எனக்கு மேலான அனுபவத்தை தேவன் கற்றுக் கொடுத்துருக்குறேன். ஸ்பிரிச்சுவலாக ஏதோ தேவன் என்னுடைய கிருபையினால் நான் வளர்த்துருக்கேன். ஆனால் நான் ஃபிசிக்கலாக போகணுன்னு நினச்சிருந்தா என்னை பிசாசு எப்போ என்னை விலை கொடுத்து வாங்கிட்டு இருப்போம். அது வரல நம்முடைய காரியம். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த 7 வருஷம் கம்யூனியன் தேவையில்லை. ராபோஜனம் அதான் நம்ம வந்து வாசிக்கிறோம். ராபோஜனமும் கம்யூனியனும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு உபதேசம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். 2:38 அப்போஸ்தலர் சொல்லுதுல. இந்த வசனத்தை பேதுரு என்ன மொழியில சொன்னார்? ஈப்ரு மொழியில என்ன பேரு? இயேசு கிறிஸ்து ஜாஷுவா மேசியா. இப்போ நீங்க என்ன பண்ண, எல்லாருமே எப்படி பேப்டிஸ்ட் எடுக்கணும்? ஜாஷுவா மேசியான்ற பேரில் ஞானஸ்தானம் எடுக்கணுன்ட்டு ஜாஷுவா மேசியான்னு ஒரு டாக்டர் வந்துச்சு. எவ்வளோ பேர் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஞானஸ்தானம் எடுத்துங்களா போய் ஜாஷுவா மேசியான்னு எடுத்தாங்க. அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம்னா, விசுவாசி எல்லாமே ஈப்ரு தான் படிக்கணும். ப்ரேயர்லாம் ஈப்ருவில் தான் பண்ணணும். ஏன்னா ஈப்ருவில் தானே கேட்கும். ஏங்க அல்லேலூயான்ற ஒரே ஒரு மொழி தாங்க, வார்த்தை தாங்க. எல்லா மொழிலையுமே ஈப்ருவில் இருக்குது. அது மொழிக்கு மாறவே இல்லை. எல்லாமே அல்லேலூயா தான். பாரு, தேவன் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு மாதிரி வச்சிருக்கிறார். அல்லேலூயான்றது தமிழ், தெலுங்கு, ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, அப்புறம் வந்து கிரியோல், ஜாப்பனீஸு, சைனீஸு, தெலுங்கு, கன்னடம், துளு, படுகர், என்னெல்லாம் லாங்குவேஜ் இருக்குது. எல்லா மொழிலையும் அல்லேலூயா. அது ஒன்று தான் வந்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் அல்லேலூயாவா, உங்களுக்கு வீடே கிடையாதுன்றாங்க. அட பாவீங்களா, அல்லேலூயானால் நம்முடைய தேவனை துதி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பேதுரு இப்படி சொல்லிட்டாரு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், இது பாருங்க, இதெல்லாமே இது பேப்டிசம் கொடுக்குறாங்க. இதனால் சில சபைகள்லாம் ஒடிஞ்சிருக்குது. எப்படி பேப்டிசம் எடுக்கணும்? இயேசு கிறிஸ்து கிடையாது, மூல மொழியில் தானே சொன்னார் ஜாஷுவா மேசியா. ஆனால் தீர்க்கதரிசி எப்படி பேப்டிசம் கொடுத்தாருங்க? அவர் ஜாஷுவா மேசியாவில் கொடுக்கலையே.
பாருங்க, பவுல் ஒரு ஊருக்கு போகும்போது அவர் பன்மொழி புலவர். அவர் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பேசி அந்தந்த பைபிளில் தான் அவர் பேசி ஞானஸ்நானம் கொடுத்தாரு. நூதனமானது, புதிய வெளிச்சம், நியூ லைட் ஜனங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து விளங்கும்படி செய்கிறது. அதுக்கு அடுத்தது ஜாஷுவா மேசியா, 8th மெசஞ்சர், தீர்க்கதரிசிக்கு அப்புறம் இன்னொருத்தர் எனக்கு பிறகு ஒருத்தன் வருவான்னாரு. அவரு தாங்க சொன்னார். அவர் ஒருபோதும் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாவே காண்பிக்கல. இப்போதான் ஊழியம் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து 2 மாதம்தான் ஆகுது. அந்த சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வந்து கத்துங்கான்னு எல்லார்கிட்டையும் சவால் விடுறாங்க. அவங்க போடுற பிரசங்கத்தில் ஏற்கனவே ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களை, என்னடா தெரியுது உங்களுக்கு, வந்து என்கிட்ட கத்துங்கடா அப்படின்னு யூடியூப்பில் பேசுகிறாங்க. நான் தான் ஒரு பேர்கிட்ட சொன்னேன், அது பேசுகிறாரு அந்த சகோதரர், அவர் உண்மையில் நம்மளோட அனுபவம், அவருக்கு 200 வருஷம் அனுபவம் இருக்குது. எத்தனை வருஷங்க? 200 வருஷம் அனுபவம் இருக்குது. ஆனால் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணி 3 months தான் ஆகுது. 200 வருஷம் என்கிட்ட வந்து கத்துங்கடான்னு ஓப்பனாக பேசுகிறார். 2வது வருகை வரலன்னு சொல்கிற நீங்களாம் வெக்கப்படணும், என்கிட்ட வந்து கத்துங்கடா, வாங்கடா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஓகே, நல்லது. கர்த்தருடைய இருதயத்தை ஆஸ்வதிப்பாராங்க. நமக்கு அவருக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் அவர்கிட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் நமக்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நாமெல்லாம் எல்போர்டு தான். எல்லுனாலே லேர்னர், கேபிட்டல் எல். அந்த கேபிட்டல் எல் வேதாகமத்தில் எல்லாமே லார்ட், எல்லாமே கேபிட்டல் தான் வரும். we are learning from the Lord. அதான் சொல்றார், நான் ஒரு மனிதத்தை பெற்றதும் இல்லை, ஒரு மனிதத்தை கற்றதும் இல்லை. அவர் சொல்றார், இவர் சொல்றார், அங்க பேச யார் என்ன வேணா பேசிட்டு போங்க, நான் கடிவாளம் போடப்பட்ட குதிரைகள். இக்காலத்தின் செய்தியில கடிவாளம் போடப்பட்டு நாம் இதில் இருப்போம். 8th மெசஞ்சர். அதுக்கு அடுத்தது டால்டன் ப்ரூஸ்னு ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? 7 இடி முழக்கங்கள் இல்லை, அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த எக்காலம் ட்ரம்பிங் ஏஞ்சல் நான் தான். கடைசி எக்காலம் துணிக்கும் போது அந்த கடைசி எக்காலத்தை ஊத போகிறது நான் தான். என்ன தெரிஞ்சாதான் நீங்கள் எல்லாம் ராப்சரில் வருவீங்க. நிறைய பேர் போயிட்டாங்க. பெரிய இன்னைக்கு இருக்கிறாங்க. பெரிய சென்னையில் இருக்கிற மூத்த ஊழியக்காரர்கள் டால்டன் ப்ரூஸ் என்கிறதான ஒரு உபதேசத்தில் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அதை செய்தியும் வேதமும் ஆதரிக்கவில்லை. இவங்க யாரும் வெளியே இருந்து வந்தவங்க கிடையாது. அதுக்கு அடுத்து இன்னொரு சகோதரர் வந்தார். அவர் பேர் என்ன? ராபர்ட் லாம்பர்ட். ராப் லாம்பர்ட்னு வாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட ஐக்கியம் இருந்தால் தான், அவரோட தான் உயிர் தேர்தலே கனெக்ஷனில் இருக்குதுன்றாங்க. அவர் தெரியலன்னா நீ உயிர் தேடவே மாட்டேன்றாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா நம்மதில் தான் இருக்கிறாங்க. ஜோசப் கோல்மன் அப்படின்னு ஒரு பிரதர் இருக்கார். அவங்க தான் தண்டர் குரூப். அந்த 7 இடி முழக்கங்கள் தீர்க்கதரிசி முத்திரை போட்டார், அது எனக்கு தான் வெளிப்பட்டுச்சுன்னு அந்த பிரதர் ஜோசப் கோல்மன் சொன்னார். அவரும் கடந்து போயிட்டார். ரிச்சர்ட் கேன் அப்படின்னு ஒரு பிரதர் சிங்கப்பூரில் இருந்தார். அவருக்கு ஒரு கூட்டம், அவருக்கு ஒரு உபதேசம். ஜூனியர் ஜாக்சன் தீர்க்கதரிசியோடு கூட இருந்தவர். அவர் ஒரு உபதேசத்தை உருவாக்கிட்டார். அவருக்கு ஒரு கூட்டம். அதுக்கப்புறமா இந்த தீர்க்கதரிசிக்கு அப்புறமா டவ் மெசஞ்சர். அந்த டவ் என்னதான் நடந்தது? என்கிட்ட தாங்க அந்த டவ், ஐ எம் த டவ் மெசஞ்சர் அப்படின்னு அதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு ஒரு காரியம். இன்னைக்கு குழந்தைகள் பேபிக்கு கம்யூனியன் கொடுக்கலாம். இந்த சிஸ்டர் வச்சிருக்காங்களா, சிஸ்டருடைய குழந்தைக்கு கம்யூனியன் கொடுக்கலாம். இது ஒரு டாக்டரின் வந்துக்குது. இவை எல்லாமே உண்மையானது போலவே இருக்குது. அல்லேலூயா. ஆனா இது உண்மையா பொய்யா என்பதை நாம் கண்டுபிடிக்க தேவனுடைய ஊரின் தும்மியும் பரிசுத்த வேதாகமும் காலத்தின் செய்தி இருக்குது. எனக்கு யாரோட கருத்து வேறுபு, எனக்கு யாரோடுமே வந்துட்டு பகைமையெல்லாம் கிடையாதுங்க. அவங்க தேவனுடைய வார்த்தை. அதான் சொல்றேன், என்னுடைய காரியம் என்ன, வா நம்ம 3 தேவன் இல்லை, ஒரே தேவன்ன்றது நமக்கு 1000க்கான பதில் மேற்கொண்டு இருக்குது. நாம் கேட்குற ஒரு கேள்வி கூட அது வந்து பதில் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு சரியான உபதேசம். புரியுதா இல்லைங்களா? நாம் கேட்கிற 100 கேள்வியில் ஒரு கேள்வி கூட பதில் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஸ் த ஆன்சர். ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான பதிலை கொண்டிருக்க முடியும். நான் கொஞ்சம் தான் சொன்னேங்க, இன்னும் நிறைய உபதேசம் இருக்குது. இது எல்லாமே ரியல் போலவே இருக்குது. ஸோ இது எல்லாமே
சர்பன்ட்டோட டீச்சிங்ஸாக இருக்குது. மேலே லூசிஃபர் ஒரு டீமை, பரலோகத்திலேயே ஒரு தனியாக ஒரு டீமை பிரிச்சுட்டான். எங்குங்க? தேவனுடைய ராஜ்யத்திலேயே 3 ஒரு தூதர்கள் விழுந்து போயிட்டாங்க. மோசே தேவனால ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி, கோலை நீட்டுறாரு, தண்ணி வருது, தண்ணி ரத்தமாகுது, பாம்பு வருது, எவ்வளோ மிராக்கள் பண்ணாருங்க. மோசே மேலே யாருன்னா பண்ண முடியுதா மிராக்கள்? மோசே அவ்வளோ வல்லமையான தீர்க்கதரிசியாக இருந்தோம். மோசேக்கு அகைன்ஸ்டாக கோரான்னு ஒரு டீம் எழுதி அவரோட 250 பேர் நின்னாங்க. எல்லாம் வேதத்தில் தானே இருக்குது, வெளியே இருக்குது. அதனால இந்த நூதனமான போதகங்கள் எப்பொழுதுமே வரும்போது அதுக்கான சில ஆட்கள் இருப்பாங்க. அதில் நாம் போய் மாட்டக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த ஆவிதான் நம்மை வழிநடத்த வேண்டும், நாம் சரியானதில் இருக்க வேண்டும் அப்படின்றது தான். நாம் இன்னும் நிறைய பேர் பார்த்தாச்சுங்க, நிறைய உபதேச ஆட்களோடலாம் போய் போட்டு நம்ம யாரோட தேடி போகிறதில்ல. நம்மக்கிட்ட வந்ததுன்னா நமக்கு இருக்கிற பட்டயமே தேவனுடைய வார்த்தை தான். இதில் வந்ததுன்னா யார் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, அது சரியாக இருந்தால் முதல்ல நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்காக வாழணுன்றது தான் குறிக்கோள். அது தேவனுடைய வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் கூட 100 பேர் நின்று 99 பேர் ஏற்றுக்கினாலும் அது தேவனுடைய வார்த்தையில் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கணும். நீங்கள் எல்லாரும் அப்படி தான் இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தவறானது எப்போதுமே ராங் மூவ் நம்மளை மிகப்பெரிய டிஸார்டரில், மிகப்பெரிய தொல்லையில் போய் மாட்டி விட்டுடும். எனக்கு தெரிஞ்சு இந்த தவறான உபதேசங்கள் போன யாருமே சரியாக ஜீவிச்சதே கிடையாதுங்க. ஏன்னா அவங்கள சரியான வார்த்தையை நிறுத்துவதற்கான உபதேசம் சரியா இல்லைங்க. நிறைய பேரை பார்த்தாச்சுங்க, தவறான உபதேசங்கள் பேசுகிறவங்க எல்லார் மேலேயும் ஏகப்பட்ட புகார்கள். பண மோசடி, ஏமாற்று, பெண் புகார், சினிமா பார்க்கறது, குடிப்பது, புகைப்பது, பலவிதம். ஏன்னா அவங்கள சரியான நேர் வழிபடுத்த ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்றுமே தரனா கூட பரவாயில்லைங்க, இது 2 இருந்தால் போதும். இதுதான் பெருங்கழுகு 2 செட்டைகள். இதை வச்சிங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்ன கேட்டால் இன்னொன்று டேப் மெசேஜ், ப்ரீச்சரே தேவையில்லை, ப்ரெசன்ட் ப்ளே, அது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பிரசங்கம் தேவையில்லை. நாம் நிச்சயமாக டேப் கேட்குறோம், நம்ம எல்லாரும் கேட்குறோம், நிச்சயமாக கேட்குறோம். அல்லேலூயா. ஆனால் 5-fold மினிஸ்ட்ரி தீர்க்கதரிசி அவர் தான் சொன்னார். அவரே கேள்வி கேட்டாங்க, சகோதரன் பிரணாமே நீங்கள் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணணுமா, நாங்கள் யாரும் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ல, நான் இறக்க வேண்டுகிறேன், நான் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை. நான் கடற்கரை மண்ணில் உள்ள ஒரு சிறு குழாங்கள், என்னை போல அங்கே கற்கள் இருக்கிறார்கள், யாருக்கு தேவன் எதை வைத்து அவங்க பிரசங்கிக்கணும்னு சொன்னாருங்க. இப்போ அதே கேள்வி அந்த பதில் எடுத்து அவர் தான் சொல்றாரு, அந்த டேப் மட்டும் விசுவாசி என்னமா சொல்றாரு, அவரே ஒரு சிறு குழாங்கள் என்றாரு, அவரோட நீங்க பெரிய ஆளா? அந்த கருத்தை விட்டாங்க. அவர்கள் கொண்டிருக்கிற கருத்தை தான் ஸ்தாபனமாக்குறாங்க. அன்பான சகோதரி, ஐ எம் வெரி சாரி டு ப்ரீச் திஸ் மெசேஜ். எனக்கு இப்படியெல்லாம் பேசுறது எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா நம்ம சுற்றிலும் இப்படி இருக்குது. நான் எங்கே போனாலும் இந்த மாதிரியான காரியங்களை எதிர்கொள்கிறேன், எங்கே போனாலும் இந்த மாதிரி நடக்குது. இப்போ கூட சொல்கிறேங்க, உங்களுக்கு என்கிட்ட பதிலை கேட்கணுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க சொல்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை இருக்க, முதல்ல நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். தேவனுடைய வார்த்தையில ஆராய்ந்து வாசிங்கள், அவைகளாக உங்கள் நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகளே என்று கர்த்தர் சொன்னார். நமக்கு அதில் தான் நம்முடைய பிழைப்பு, நம்முடைய நித்திய ஜீவன், நம்முடைய வாழ்வாதாரம் எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையில் இன்னும் நிறைய உபதேசம் இருக்குது. சின்ன 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 காரியம். அதாவது ஒரு சபை நடக்கும்பொழுது ஒன்று முன்னே நடக்கும், ஒன்று பின்ன நடக்கும். சபை ஒழுங்கு வேறு, உபதேசம் வேறு, சபையினுடைய ஆராதனை முறைமை வேறு, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ராங் டாக்டரினாக போகும்போது அது நம்மை கரைப்படுத்தி விடும். டினாமினேஷன்ஸ் நிறைய பேச முடியும், ஏன்னா அவங்க எல்லாமே மிருகத்தின் முத்திரைக்கு தான் போயிடுறாங்க. ஸ்தாபனம், இந்த சபை ஸ்தாபனங்கள், ஊழியர்கள், இவங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையாலும் ப்ரீச் பண்ணுறது இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல்ஸ், செழிப்பீர்கள், காரை வாங்குவீர்கள், மாடை வாங்குவீர்கள், 5 நட்சத்திர ஹோட்டல்களை கட்டுவீர்கள், செழிப்பாக இருப்பீர்கள், சுகமாக இருப்பீர்கள், இதுதான் பிரசங்கம் பண்ணு அவங்க காணி வாங்கி. நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. இது உன்னை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் உன்னை மர்மமாக்குவதற்கும் தேவனை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் இது போல் இன்னும் நிறைய உபதேசங்கள்லாம் இருக்குது. யாருக்காக இந்த பிரசங்கத்தை பண்ணனா, இந்த பிரசங்கத்தை பண்ண வேண்டிய நபர் நான் தான்.
எனக்கே நான் ஞாபகப்படுத்தினேன். நான் நிறைய எங்கே போனாலும் இந்த மாதிரி ஆட்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் முதல்ல கிளியராக இருக்கு. நான் கொஞ்சம் தான் சொன்னேங்க. நான் சொன்னதே கிட்டத்தட்ட ஒரு 14-15 வந்துடுச்சு. இன்னும் நிறைய 35-40 உபதேசங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்மை தேவனுடைய வார்த்தையிலேருந்து விலகுவதற்காக பிசாசு செய்ய முயற்சி. நான் நாளைக்கு நானே ஒரு தப்பான உபதேசம் போயிட்டு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணால் தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்காதீங்க. அதான் சொன்னேன், நானே ஆகுது வானத்திலிருந்து ஒரு வேறொரு தூதனாகுது வேற ஒன்று பிரசங்கிச்சான். எவ்வளோ கடினமான கர்சிங் மெசேஜ் பேசுகிற பார்த்தீங்களா? தேவன் நல்லவர். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். உங்களை எல்லாரையும் அழைச்சது அவர் தான். உங்களை யாரும் மனுஷன்லாம் அழைக்கலை, யாரோ ஒரு மனிதனை உபயோகித்தார். அது நம்ம வந்து என்ன பண்ணல, அதை நம்ம ஒருபோதும் நிராகரிக்கலை. உங்களை தேவன் தான் அழைச்சார். நம்ம மெசேஜ் கேட்டோம், சாமுவேலை யார் அழைச்சது? தேவன் அழைச்சார். ஆனால் அதை அழைக்கிறதுக்கு யாரோ ஒரு சகோதரன் போக வேண்டியதாக இருந்தது. சாமுவேலை தேவன் தீர்க்கதரிசி கேட்டது, தீர்க்கதரிசி ஒரு சகோதரன் கேட்ட சொல்கிறார். அதே தான் வந்தது. யாரோ தேவன் தீர்க்கதரிசி அமிச்சார். ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஒரு சகோதரன் வந்து சொன்னார், பா உன்னை ராஜாவும் ஆசாரியமாக அபிஷேகம் பண்ண அவர் கூப்பிட்றாரு. அப்படியே கேட்டுன்னு வந்துட்டோம். அல்லேலூயா. அனாயிண்டிங் வாங்கிட்டோம், இன்னும் பிளேஸ் ஆகலை. ஆனால் பிளேஸ் ஆகும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை பொற்காலமாக இருக்கும். கர்த்தர் யாரும் ஆஸ்வதிப்பாராக. நாம் யாரும் எழுந்து கண்களை மூடுவோம், தலையில தாழ்த்துவோம். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு அளவில்லை, கிருபைக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் யாரும் கர்த்தரை கொஞ்ச நேரம் பிரைஸ் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஜீசஸ், ஆமென். Praise with the name of the Lord Jesus. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றி மனதோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களை முன்னிட்டு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord Jesus. Amen, 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 amen. Hallelujah, Jesus, amen. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு தீ நடுவே நடந்தாலும் நான் எரிந்து போக மாட்டேன்.
அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். எப்போ வெற்றி உண்டு வாழும் எனக்கு, எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். சுத்தமான வார்த்தையில நடத்துவதற்கு சுத்த கன்னிகையாக நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய வார்த்தைக்காக ஜீவிப்போம். எது வந்தாலும் எது போனாலும், நீங்கள் தனியாக நிற்கும்படியான சூழ்நிலையே வந்தாலும் கூட, அன்பான சகோதரனே சகோதரி, தேவனுடைய வார்த்தைக்காக நில்லுங்கள். உங்களை தேவன் நடத்துவார். தனி மனிதனாக எலியா தனித்து விடப்பட்ட போது, ஒரு தேசம், ஒரு ராஜாவுடைய மனைவி அவனை கொல்லும்படியாக தேடின பொழுது, அவன் விடாய்த்து போய், போதும் ஆண்டவரே, நான் மரித்து போகிறேன் என்று சொன்னான். கர்த்தர் தாமே தம்முடைய தூதரை அனுப்பி போஷித்தார், காகங்களை அனுப்பி போஷித்தார். தண்ணீர் அவனுக்கு கிடைத்தது. தூதர்கள் வந்து அவனை பலப்படுத்தினார்கள். அந்த ஒருவேளை ஆகாரத்தை சாப்பிட்டு 40 நாட்கள் அவன் கர்மேல் பருவத்துக்கு ஏறினான். அதே தேவன் தான் உங்களை அழைத்தார். நான் உங்களை அழைக்கவில்லை, உங்களுக்கு முன்பிருந்த போதகர் அழைக்கவில்லை, உங்களை உங்களுடைய நண்பர் உறவினர்கள் அழைக்கவில்லை. ஆனால் யாரோ ஒருவரை தேவன் அதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தினார். அது உண்மை. எனக்காக கூட தேவன் ஒரு சகோதரனை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். நான் அதை நேசிக்கிறேன், அதை மெச்சுகிறேன். ஆனால் இந்த அழைப்பு ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவபுஸ்தகத்து அழைக்கப்பட்ட பெயர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்காக வாழுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். பயபக்தியோடு இருப்போம். கண்களை மூடி இருக்கிறவர்கள் கடைசியாக தேவனுக்கு நன்றி செலுத்தி சார் ஜோஷுவா பிரேம் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தேவனே, அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மத்தியான வேலைக்காக, உயிர்த்தெழுந்த மத்தியான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே உடைய இரக்கத்தினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய அன்புக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் கர்த்தாவே. நிச்சயமாகவே உடைய சமூகம் கர்த்தாவே அது மகா பெரியது. ஆண்டவரே, சமூகத்துக்கு முன்பாக எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே வேதாந்தத்திலே நாங்கள் பார்த்தோம், எவ்வளவு பயத்தோடு நடுக்கத்தோடு உங்களுடைய சமூகத்துக்கு கடந்து வந்தார்கள் என்று. அப்படியாக கூட நாங்கள் இந்த நாளிலே கூட உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்மை போற்றினோம், உம்மை புகழ்ந்தோம், பாடினோம். ஆண்டவரே, சாட்சிகளை கேட்டோம். ஆண்டவரே கர்த்தாவே, அதை காட்டிலும் மேலான உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம். ஆண்டவரே, நிச்சயமாகவே இந்த நாளிலே அநேகர் தவறான உபதேசத்திலே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய இரக்கம் இந்த சிறு ஐக்கியத்தின் மீது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது கர்த்தாவே. ஐக்கியத்திற்காக நாங்கள் மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஐக்கியத்தினுடைய தலைவராக நீர் இருக்கிறீர், ஐக்கியத்தினுடைய மெய்ப்பனாக நீர் இருக்கிறீர். எங்கள் மீது நீர் எவ்வளவு அன்பா இருக்கிறீர் ஆண்டவர். எந்த ஒரு கர்த்தாவே தவறான காரியத்திலும் நாங்கள் இல்லாதபடி உத்தமமான கர்த்தாவே சத்தியத்தை ஆண்டவரே சரியான கர்த்தாவே வார்த்தைகளை நாங்கள் நிற்கும்படியாக நீர் எங்களுக்கு ஒரு மெய்ப்பரை கொடுத்து இந்த மெய்ப்பருக்கும்படிய ஆவியை கொடுத்திருக்கிறீர். நிச்சயமாகவே எங்களுடைய மெய்ப்பருக்காக நாங்கள் மெச்சிக்கொள்கிறோம். இன்னுமாய் சகோதரனை நீர் பலப்படுத்தும், இன்னுமாய் சகோதரனை நீர் சுகப்படுத்தும். ஆண்டவரே, இன்னுமாய் கூட கர்த்தாவே நீர் அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவு கர்த்தாவே தவறான பேச்சுக்கள், எவ்வளவு புறமான காரியங்கள் ஆண்டவரே, ஆனாலும் கூட ஆண்டவரே எங்கள் மீது நீர் இரக்கம் பாராட்டிருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் எப்போது கோழி குஞ்சுகளோடு இருப்பதில்லை ஆண்டவர். எங்களை ஒரு கூட்ட கழுகாக வைத்திருக்கிறதற்காக மத்தியான வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி 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 ஆண்டவர். இந்த நாளிலே வரத்த கர்த்தாவே கலந்து கொள்ள முடியாது இருக்கிற சகோதர சகோதரிக்காய் கூட நாங்கள் பாரப்படுகிறோம். விசேஷமாய் சகோதரி ஜெமிக்காய் கூட நாங்கள் பாரப்படுகிறோம். ஆண்டவரே, நிச்சயமாகவே அந்த சகோதரி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே அந்த சகோதரி சுகமாய் இருப்பாள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஓ அப்படியாய் நீர் சொன்னீர் ஆண்டவரே, வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது சுகமானதை கடந்து போகும் என்று ஆண்டவரே. நாங்கள் அப்பேற்பட்ட கர்த்தாவே செய்தியிலே நாங்கள் கர்த்தாவே கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 ஆண்டவரே. இன்னுமாய் கூட கர்த்தாவே நாங்கள் ஒரு படி எங்களுடைய ஜீவியத்திலே முன்னேற கர்த்தர் எங்களை நீர் வழிநடத்த முடியாது கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை கூட இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வாலிப இந்த செய்தியை கர்த்தாவே பிரசங்கிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. இருதயத்தில் பேசும் ஐயா. எல்லா உலக காரியங்களை கர்த்தாவே வாலிப பிள்ளைகள் இருந்து வேறு இருக்கும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம். பிறந்த நாளை காணுகிற சகோதரனுக்காய் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் அந்த சகோதரனுடைய ஜீவியத்திலே ஆண்டவரே கர்த்தாவே கிறிஸ்து இயேசுனுடையதான ஆண்டவரே அந்த வைராக்கியம், இந்த செய்திக்குரிய வைராக்கியம் இந்த சகோதரனுக்குள்ளாய் கடந்து வரட்டும் கர்த்தாவே. ஓ கர்த்தாவே, சாட்சிகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே தன்னுடைய காரியங்களை அப்படியாக கூட அறிக்கையிட்டு அதை சரி செய்து கொள்ள வேண்டிய எண்ணம் வரும்போது நீர் மிகுந்த இரக்கம் உள்ளவராக இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த இரண்டு சகோதரர்களை கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வார்த்தையின் கர்த்தாவே பாதையில வழிநடத்தும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பு எப்போதும் எங்களை தாங்குகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏக சிந்தையினாலே இந்த ஐக்கியத்தை நீ நிரப்பும், ஒரு மனத்தினாலே ஆண்டவரே நீ நிரப்பும். நாள் மிகுந்த சொற்ப ஜனங்கள் பிசாசுடைய எந்த ஒரு கர்த்தாவே தவறான உபதேசமும் அப்படியாக கூட வராதபடி உங்கள் ரத்தத்தினாலே எங்களை வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது நாங்கள் வந்தது நல்லது என்று கர்த்தாவே கடந்து செல்கிறோம். என்னுடைய இருதயத்திலே தேவ சமாதானமானது இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஒரு விதமான கர்த்தாவே ஒரு அதிர்வை நாங்கள் கர்த்தாவே, ஒரு விதமான ஒரு அசைவை இந்த வேலையில நம் மத்தியான வேலையில நாங்கள் உணர்கிறோம். அது உங்களுடைய வார்த்தையினாலே மாத்திரமே எங்களுக்கு கர்த்தாவே அப்படியாக கூட வந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்கள் எல்லாவற்றும் வழி நடத்தும். துதிகான மகிமை இல்லாமல் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரம்பத்தக்கதாக. கர்த்தருடைய வல்ல கரம் உங்களோடு இருக்கட்டும். உங்களுடைய பிரயாணங்களை கர்த்தருடைய தூதனான முன்னே சென்று ஆசீர்வதித்து தருவாராக. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட்.